ليكن يومك للشعب مدادا ليكن حبك للأرض مدا قلم أنزفك مع برت عنا الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. أشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான பேரருளால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது விதியாக்கிய தொழுகையை நிறைவேற்றிவிட்டு இங்கு தொடராக மாதந்தோறும் நடந்து வருகின்ற இந்த மார்க்க விளக்க நிகழ்வில் நாம் எல்லாம் பங்கு பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிற தலைப்பு சொர்க்கம் செல்வதற்கு தடையாக இருக்கக்கூடியவைகள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், புகாரியில் இடம்பெறுகிற செய்தி, அபு மூசா அல் அஷாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் நேர்வழியுடனும் கல்வியோடும் அனுப்பப்பட்டிருப்பதற்கு உதாரணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிதாயத்தை கொண்டு வருகிறார்கள். மக்களுக்கு சரியான இல்மையும் அவர்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய கல்வியையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வர்றாங்க. இதுதான் அவங்களுக்கு நமக்குமான தொடர்பு இல்லையா? அப்போ அந்த ஹிதாயத்தை நான் கொண்டு வருகின்றேன், அந்த கல்வியை நான் கொண்டு வந்திருக்கிறேன். இதற்கு உதாரணம் வானத்திலிருந்து பொழிகிற மழையை போல. இந்த மழை பெய்யக்கூடிய சமயத்தில் பூமி 3 விதமாக இருக்கின்றது. ஒன்று, பெய்யக்கூடிய அந்த மழை, அந்த தண்ணீர், மழை நீரை அப்படியே உள்வாங்குகிறது. பூமி என்ன செய்யுதுன்னா, அந்த உள்வாங்கி அப்சர்வ் பண்ணி அந்த தண்ணியை உள்வாங்கியதனுடைய காரணத்தினால புட்பூண்டுகளை எல்லாம் முளைவிக்க செய்கிறது. அதன் மூலமாக புட்பூண்டுகள், செடி கொடிகள், பூக்கள், கனிகள், காய்கள், பழங்கள் என்று என்ன செய்கிறது, அதன் மூலமாக நிறைய பலன்களை தருகின்றது. இது ஒரு வகையான பூமி. இன்னும் ஒரு வகையான பூமி இருக்கிறது. அது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னால், அந்த தரை எப்படி இருக்கு அப்படின்னா, அப்படியே தண்ணியை உள்வாங்கலை சேர்த்து வைக்கிது. சேர்த்து வைக்கிறதின் மூலமாக சேமிக்குது. அப்படியே உள்ள உறிஞ்சும் போயிடலை. யாராவது தண்ணி குடிக்கணும் அப்படின்னா கால்நடைகள், மனிதர்கள் இதுக்கெல்லாம் பலன் தர மாதிரி குளங்கள், குட்டைகள்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி சேஃப்டியாக என்ன செய்யுது, தண்ணியை பாதுகாக்குது. இது ஒரு வகையான தரை, ஒரு வகையான நிலம். ஒரு நிலம் உள்வாங்குது, உள்வாங்கி புட்பூண்டுகளை தருது, அதன் மூலமாக மக்கள் பயன்படுறாங்க. இன்னொரு நிலம் என்ன செய்கிறது அப்படின்னா, அப்படியே பாதுகாத்து தண்ணீரை என்ன செய்யுது, சேமித்து வைக்குது.
அதன் மூலமாக அதில் போய் தண்ணி குடிக்கிறவங்க கால்நடைகள் எல்லாம் பயன்பெறுகிறது. இது 2. மூன்றாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அது கட்டாந்தரை, கியான், அது ஒரு கட்டாந்தரை. அதில் எவ்வளவு மழை பொழிஞ்சாலும் சரி, அது தண்ணியை உள்வாங்கவும் செய்யாது, தண்ணியை சேமிக்கவும் செய்யாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் சொல்கிறார்கள். எதுக்கு உதாரணம்? நான் ஹிதாயத்தை கொண்டு வந்திருக்கிறேன், மக்களுக்கு வழிகாட்டுறேன், மக்களுக்கு சரியான கல்வியை கொண்டு வந்திருக்கிறேன். இந்த கல்வியை மக்கள் எடுத்துக்கொள்வதில், இந்த ஹிதாயத்தை மக்கள் பின்பற்றுவதில் இப்படியா 3 நிலைகள் இருக்கிறது. மக்கள் சில பேர் என்ன செய்யறாங்க? ஹிதாயத்தை கேட்குறாங்க, குர்ஆன் வசனத்தை கேட்குறாங்க, ஹதீஸுகளை கேட்குறாங்க, வரலாறுகளை கேட்குறாங்க, பயான்களை கேட்குறாங்க. அது அவங்களுடைய உள்ளத்தில் போய் தைத்து செயல் வடிவம் கொடுக்குது. இப்படி தான் இருக்கணும், நம்ம இப்படி தான் செய்யணும், இதை செய்யக்கூடாது, இது ஹலாலு, இது ஹராமு, இது சரி, இது தவறு, இது ரப்புக்கு பிடிக்கும், இது ரப்புக்கு பிடிக்காது, இது சொர்க்கத்தை நமக்கு பெற்றுத்தரும், இது சொர்க்கத்தை நமக்கு பெற்று தராது என்று விளங்கி அதன்படி அமல் செய்யக்கூடியவர்கள். இன்னொரு தர எப்படி இருக்குது? என்ன மலை, அடை மலை என உரைகள் கேட்டாலும், குர்ஆன் வசனங்கள் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டாலும், ஹதீஸுகள் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டாலும், உபதேசங்கள் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டாலும் அவர்கள் உள்ளத்தில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு உதாரணத்தின் மூலமாக மனிதனுடைய உள்ளங்கள் எப்படி இருக்கின்றது என்பதை பற்றியும் எச்சரிக்கையும் செய்து விடுக்கிறார்கள். அப்போ இப்படி கட்டாந்தரையாக இருக்கக்கூடிய உள்ளங்கள், பயான்கள் கேட்டு, ஹதீஸுகள் கேட்டு, விஷயங்களை தெரிந்து தங்களுடைய வாழ்க்கையில் அமல்படுத்தாத இப்படிப்பட்ட சூழலில் வாழ்பவர்கள் அப்படியே வாழ்ந்து விடுவார்களா? அப்படியே எப்படி வேணாலும் வாழலான்னு வாழ்ந்துருவாங்களா என்று கேட்டால், இந்த உலகத்தில் வேண்டுமானால் அவர்கள் என்ன செய்யலாம்? வாழலாம். ஆனால் நிரந்தர உலகம் என்று ஒன்று இருக்கிறது. அங்கு அவர்கள் வெற்றி அடைய வேண்டும் என்றால், அவர்கள் அங்க பாஸ் ஆகணும்னா அவங்க இங்க செயல்பட வேண்டும். அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்கிறான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு உயிரும் மரணத்தை ருசிக்கும். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத் வ இன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா, உங்களுக்கு கூலி வழங்கப்படுவதெல்லாம் கியாமத் நாள் அன்றுதான், அன்றுதான் கூலி கிடைக்கும். இந்த உலகத்தில் ஒருத்தர் நல்ல தொழுகிறாரு, ஒருத்தர் நல்ல இபாதத் செய்கிறாரு, மார்க்கத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கின்றாரு, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு தங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்கிறார், இன்னொருவர் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் வாழ்கிறார். இருவர்களும் சமம் மாதிரி இந்த உலகத்தில் தெரியலாம், அல்லது ஒருவரை விட ஒருவர் கூட மாதிரி தெரியலாம். ஆனால் கியாமத் நாள் அன்று தான் கிளியர் கட்டாக தெரியும் யார் வெற்றியாளர் என்று. அன்றைக்கு தான் இந்த தொழுகையின் அருமை, அன்றைக்குத்தான் கட்டுப்படுதலின் அருமை, அன்றைக்குத்தான் இபாதத் செய்ததனுடைய அருமை, அன்றைக்குத்தான் பள்ளிவாசலிலே நாம் அதிக நேரம் செலவழித்தது, பள்ளிவாசலோடு தொடர்பு வைத்தது, மார்க்க தொடர்பு வைத்தது என்ற அருமை எல்லாம் அன்றைக்குத்தான் தெரியும் என்பதை அல்லாஹ் எப்படி சொல்கிறான் என்றால், வஇன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா, கியாமத் நாள்ல தான் கூலி கிடைக்கும். உலகத்துலலாம் நிரந்தர கூலிலாம் கிடையாது, அங்கதான் கூலி. அந்த அன்னைக்கு ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நாரி, நரகிலிருந்து அப்பாற்படுத்தப்பட்டு காப்பாற்றப்பட்டு, வஉத்கிலல் ஜன்னா, சொர்க்கத்தில் யாரெல்லாம் நுழைகிறாங்களோ, ஃபக்கது ஃபாஸ், அவர்கள்தான் உண்மையான வெற்றியாளர்கள், அவர்கள்தான் உண்மையான வெற்றியாளர்கள் என்பதை அல்லாஹ் சொல்லிட்டு, ஒமல் ஹயாத்து துன்யா இல்லா மத்தாஉல் குரூர், இந்த உலக வாழ்க்கை இருக்குத இது ஏமாற்றும். நம்மளை அப்படி சூப்பராக இருக்கிற மாதிரி, ரொம்ப நாள் வாழ்கிற மாதிரி, என்னைக்கெல்லாம் நம்ம நல்லது செய்யணும்னு நினைக்கிறோமோ, என்னைக்கெல்லாம் நம்ம திருந்தணும்னு நினைக்கிறோமோ, என்னைக்கெல்லாம் நம்ம தௌபா செய்யணும்னு நினைக்கிறோமோ, என்னைக்கெல்லாம் நம்ம பாவ மன்னிப்பு கேட்டுடணும்னு நினைக்கிறோமோ, அப்போலாம் உள்ளத்தில் ஒரு விஷயம் சொல்லும், இன்னும் கொஞ்ச நாள் போய்கட்டும், இன்னும் ஒரு வாரம் போனோம்னா தொழுவு எடுப்போம், அடுத்த மாதத்துலேருந்து கரெக்டாக தொழுவு எடுத்துருவோம், அடுத்த மாதத்துலேருந்து சரியாக இருந்துருவோன்னு சொல்லி என்னமோ ரொம்ப காலம் வாழ்கிற மாதிரி இந்த உலகம் உங்கள் ஜோடனை செஞ்சு ஏமாத்திடும். பார்த்தா திடீர்னு என்ன செஞ்சிடும்? மௌத்து வந்துடும். திடீர்னு அந்த உலகத்தை விட்டு நம்ம போயிடுவோம். இதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆன்ல பதிவு செய்கிறான். அப்போ நாம் என்ன நினைக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்களும் பெண்களும் என்ன நினைக்க வேண்டும் என்றால், யா அல்லாஹ், எனக்கு இந்த உலகத்தில் நீ சோதனைக்காக இந்த வாழ்க்கையை தந்திருக்கிற,
எனக்கு நிரந்தர வெற்றி கிடைக்க வேண்டும். அப்படி என்றால் நமக்கு என்ன கிடைக்கணும்? இன்ஷா அல்லாஹ் சொர்க்கம் கிடைக்கணும். இதுதான் நமக்கு ஒவ்வொருவருடைய குறிக்கோள். இந்த உலகத்தில் ஒரு வாடகை வீட்டில் இருக்கக்கூடியவங்க நல்ல சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா? நல்ல படித்து வேலை வாய்ப்பு, நல்ல வேலைக்கு போகணும், நல்ல தொழில் தொடங்கணும், நல்ல சம்பாதிக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு நம்ம இந்த உலகத்தில் நினைக்கிறோமா இல்லையா? அந்த மாதிரி மறு உலகத்தில் நமக்கான வெற்றி என்பது சொர்க்கம்தான். அப்போ சொர்க்கம் கிடைப்பதற்கு என்னென்ன திட்டங்கள் இருக்குங்கிறத நம்ம யோசிக்கணும். சொர்க்கம் கிடைக்காமல் இருப்பதற்கான காரணங்களையும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் இந்த தலைப்பு. இந்த தலைப்பு எதுக்கு வழங்கப்படுதுன்னா, நிரந்தர வெற்றி எது? சொர்க்கம்தான். அப்போ சொர்க்கத்தை பெறுவதற்கு என்ன செய்யறது? சொர்க்கத்துக்கு தடையாக நம்மிடம் நாம் செய்யக்கூடிய சில காரியங்களில் சொர்க்கத்துக்கு தடையா இருக்கும். நல்லா தொழுதுகிட்டே இருப்பாங்க, நோன்பு வச்சுக்கிட்டே இருப்பாங்க, அவங்கள்ட்ட சில பண்பு இருக்கும். அந்த பண்பு அவரை பிடிச்சி இழுத்துரும். நீ சொர்க்கத்துக்கு அன்ஃபிட், தகுதி கிடையாது உனக்கு. இந்த பண்பு உன்னிடத்தில் இருக்கிறதுனால நீ சொர்க்கத்துக்கு லாய்க்கு இல்லை, குவாலிஃபைடு கிடையாது நீ அப்படின்னு புறந்தள்ளி விட்டுரும். அப்போ நாம் இதெல்லாம் கவனிக்கணும். ஒரு சரியான வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடிய எந்த ஒரு முஸ்லீமாக இருந்தாலும், ஆண்களாக இருந்தாலும், பெண்களாக இருந்தாலும், இளைஞர்கள், இளம் பிள்ளைகள் அனைவர்களுமே கவனிக்க வேண்டிய முக்கியமான ஏரியா என்னன்னு சொன்னால், சொர்க்கத்துக்கு தடையாக என்ன இருக்கு. அப்போ இதை பற்றி இன்னைக்கு சில விஷயங்களை இந்த நமக்கு தரப்பட்ட நேரத்தில் நாம் புரிந்து கொள்ளலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு நிகழ்வு ஒன்று நடக்குது. அதாவது ஜனாசா கொண்டு வரப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஒரு ஜனாசா வருது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜனாசாவை பற்றி சொல்லவும் செய்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். புகாரியில் இந்த செய்தி இடம்பெறுகிறது. மர்ரு பி ஜனாசத்தின் ஃபஅஸ்னவு அலைஹா கைரன் ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஜபத் சும்ம மர்ரு பி உக்ரா ஃபஅஸ்னவு அலைஹா ஷர்ரன் ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஜபத் ஃபகால உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு மா வஜபத். அதாவது ஒரு ஜனாசா வருது. ஜனாசா போய் கடந்து போயிட்டு இருக்கு. போன உடனே மக்கள் எல்லாரும் சொல்றாங்க, சே இவர் ரொம்ப தங்கமான மனுஷன், இவர் அவரை பற்றி புகழ்வாங்க. இன்னைக்கு கூட நாம் என்ன செய்கிறோம்? ஒவ்வொரு இறந்து போகும் பொழுது அவங்கள பற்றி சொல்கிறோம். அல்லாஹ் நமக்கு கடந்த காலத்தில் நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சகோதரர் கொள்கை சொந்தம் நல்ல அருமையான சகோதரர் கோவை ஐயூப் அவர்கள் என்ன செஞ்சாங்க? இறந்து போனாங்க. அப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? எல்லாருடைய வாயிலிருந்தும் வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய பிரச்சாரத்தினுடைய கால அளவு, அவருடைய கொள்கை நுணுக்கம், அவருடைய பேச்சினுடைய ஈர்ப்பு, அதனால் ஈர்க்கப்பட்டவர்கள், அப்படி நிறைய தன்மைகள் சொல்லுவாங்க. பொதுவாக எப்போவுமே நடக்கும். சில பேர் ஃபேமஸாக இருப்பாங்க, சில பேர் உள்ளூரில் இருப்பாங்க, களக்காடு நம்ம தெருவில் யாராவது இறந்துருப்பாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? சே அவர் ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்கிற பழக்கம் மக்களுக்கு மத்தியில் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் இருந்துச்சு. சொல்கிறாங்க மக்கள், அவர் ரொம்ப நல்லவர் என்று சொன்ன உடனேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஜபத் அப்படின்னு சொல்கிறாங்க. வஜபத் அப்படின்னா அவங்க உறுதி ஆயிடுச்சு, அவங்களுக்கு கட்டாயம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்ப இன்னொரு ஜனாசா இன்னொரு சந்தர்ப்பத்தில் போகும் பொழுது ஸல்லல்லாஹு மக்கள்லாம் சொல்கிறாங்க, இவர் என்ன மனுஷன், இவர் ரொம்ப பயங்கரமான ஆள், அவரை பற்றி கெட்ட செய்திகளை எல்லாம் மக்கள் நினைவுபடுத்துகிறாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஜபத் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது முடிஞ்சிருச்சு. இப்போ உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, முதல்ல ஒரு ஜனாசா போகக்கூடிய நேரத்தில் நீங்கள் சொன்னீங்க வஜபத் என்று, அதே போன்று இதைக்கும் வஜபத் என்று சொல்கிறீர்கள். என்ன வஜபத்னா என்ன? ஃபமா வஜபத், எதை கடமையாக்கிச்சு, என்ன கடமையாச்சு, என்ன அவசியமாச்சு அப்படின்னு கேட்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முதல்ல சொல்லப்பட்டதே நீங்கள் எல்லோரும் புகழ்ந்தீர்களே, அவருக்கு சொர்க்கம் கடமையாகிவிட்டது. நீங்க ஒருத்தரை இகழ்ந்தீர்களே, அவருக்கு நரகம் கடமையாகிவிட்டது என்று ஜனாசா போகும் பொழுதே அங்கே தீர்மானிக்கப்படுது. யோசிச்சு பாருங்க. நம்ம இந்த உலகத்தில் என்னைக்குமே நம்ம நடந்து தான் போவோங்கிறது இல்லை. ஒரு நாள் நம்மள என்ன செய்ய போகிறோம்? அந்த பெட்டிக்குள்ள மூச்சற்று கடக்க போகிறோம். அப்படி கடக்கும்போது தூக்கிட்டு போகக்கூடிய நேரத்தில் இப்படி சொல்லப்படும். ரெண்டு வகையாக சொல்லப்படலாம். அல்லாஹ் நம்மளை நல்வகையில் ஆக்கி தரட்டும் இன்ஷா அல்லாஹ். அப்போ இந்த ஒரு சூழல்லையே ஒருத்தருக்கு முடிவாகுது. என்ன முடிவாகுது? சொர்க்கம் என்னது, நரகம் என்னது அப்படின்னு. அப்போ சொர்க்கம் நரகம் என்பதை நாம் ரொம்ப தூரமாக வைத்து பார்க்க முடியாது. அது அருகில் தான் இருக்கிறது என்பதை நாம் விளங்கணும். நாம் செய்கிற ஒவ்வொரு நாள் நடத்தை, ஒவ்வொரு தடவை குடுக்கல் வாங்கல்,
பேச்சு புழக்க வழக்கங்கள், நம்முடைய நடை உடைகள், நாம் செல்லக்கூடிய பாதைகள், நாம் செய்யக்கூடிய வர்த்தகங்கள் அனைத்திலும் அது பிரதிபலிக்குங்கிறது தான் இந்த செய்தி நமக்கு தருது. ஏன்னா அங்கே சொன்னதெல்லாம் மக்கள் தான். அவர்களோடு புழங்கியவர்கள், அவர்களோடு பேசியவர்கள், கூட கொடுக்கல் வாங்கல் வைத்தவர்கள், அவர்களை அன்றாடம் பார்த்தவர்கள், அவர்களோடு நாம் என்ன செய்கிறோங்கிறத பொறுத்து தான் எது அமைஞ்சிருச்சு, சொர்க்கமா நரகமா அப்படிங்கிறத பார்க்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அடிப்படையில் நாம் இந்த சொர்க்கம் நரகம் என்கிற இந்த விஷயத்தில் முதல்ல நரகிலிருந்து காப்பாற்றப்படணுங்கிறது ஒன்று இருக்கிறது. சொர்க்கத்துக்கு எலிஜிபிளாக இருக்கக்கூடிய ஒன்றும் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக நிறைய செய்திகளை தனித்தனியாக சொல்லியிருக்கிறாங்க. தனித்தனியாக இதை செஞ்சனா பொதுவாக நாம் என்ன நினைக்கிறோம், 5 வேளை கடமை தொழுக, 5 வேளை தொழுகிறோமா, நோன்பு வைக்கிறோமா, ஜக்காத்து கொடுக்குறோமா, ஹஜ்ஜி செய்கிறோமா, களிமாவை சிறப்பாக சொல்லியிருக்கிறோமா, போதும் அப்படிங்கிறது மட்டுமா என்று கேட்டால் கிடையாது. இஸ்லாம் என்பது மனிதன் பிறந்ததிலிருந்து மௌத்தாகிற வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில் என்னென்னவெல்லாம் எதிர்கொள்கிறானோ அனைத்துக்கும் இஸ்லாம் என்ன செய்யும், வழி காட்டிடும், சரியான வழியை காட்டும், எது சரி எது கூடும் எது கூடாது அப்படின்னு. அப்படிங்கும் பொழுது அந்த வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெவ்வேறு செய்திகளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ நம்ம அப்படி சொன்ன சில செய்திகளை தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லா யதுகுலுல் ஜன்னா, சொர்க்கத்துக்கு நுழைய மாட்டான், காத்தியவுன். காத்தியவுன் அப்படின்னா உறவுகளை துண்டிப்பவன். இப்போ தொழுதா நன்மை கிடைக்கும், ஜகாத்து கொடுத்தா நன்மை கிடைக்கும், ஹஜ்ஜி செஞ்சால் நன்மை கிடைக்கும், உம்ரா செஞ்சால் நன்மை கிடைக்கும், நோன்பு பிடிச்சா நன்மை கிடைக்கும். எப்பொழுது நன்மையெல்லாம் அடி வாங்கும் அப்படின்னு ஒன்று இருக்குது, எப்பெல்லாம் செஞ்ச நன்மைக்கு பிரயோஜனம் கிடைக்காது அப்படின்னு ஒன்று இருக்குது. எவ்வளவு நன்மை செஞ்சாலும் இதை செஞ்சா போச்சு அப்படின்னு இருக்குமா இல்லையா, அதில் ஒன்று தான் கத்தியாவுர் ரஹீம், உறவுகளை துண்டிப்பது. உறவுகளை ஒருத்தன் துண்டிக்கிறான்னு வைங்களேன், அவன் சொர்க்கத்திற்கு போக முடியாது என்று யார் சொல்றா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் உறவுகள் என்பதற்கு நிறைய நன்மைகளை தருது. உறவை பேணி வாழ்ந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி நீங்க ஆயுள் பெருக்க வேண்டும் என்று நீங்க ஆசைப்படுறீங்களா, ஆயுள் விருத்தி அடையணும், யாருக்காவது ஆசை இல்லாமல் இருக்குமா? இப்போ 60 வருஷம்னு ஒரு ஆளுக்கு லைஃப் எழுதியாச்சு, அல்லாஹ் விதியே எழுதிட்டான் 60 வருஷம்னு. அவர் என்ன நினைக்கிறாரு, நான் எனக்கு 70 வருஷம் ஆகணும், எனக்கு 80 வருஷம் ஆகணும், 80 வருஷம் வரைக்கும் நான் இருக்கணும், எனக்கு 60 வயசு பத்தாது, இன்னும் 10 வருஷம் வேணும், அல்லது இன்னும் 20 வருஷம் வேணும், அல்லது 100 வயசு வரைக்கும் நான் கம்ப்ளீட்டாக செண்டம் அடித்தா தான் நான் என்ன செய்யணும், மூத்தா போகணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. பரவாயில்ல, ஆசைப்படுங்க, தப்பு கிடையாது. அப்படி ஆசைப்பட்டால் அதுக்கு உறவுகளை நீங்கள் பேணுங்கள்னு சில சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, உறவுகளை கரெக்டாக வச்சுக்கணும். பிரச்சனை வரத்தான் செய்யும், குழப்பம் வரத்தான் செய்யும், முறைப்பு வரத்தான் செய்யும், எல்லாம் வரத்தான் செய்யும், ஈகோவை சுரண்டி பார்க்கக்கூடிய வேலைகள் நடக்கும், அவமரியாதை நடக்கும். இத்தனையும் சகித்து கொண்டு இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் உறவுகளை துண்டிப்பதில் நாம் இருக்கக்கூடாது. நம்மளை யாராவது துண்டிக்கிறாங்கிறது ரெண்டாவது விஷயம். உடனே என்ன கேள்வி கேட்பாங்க, நான் எவ்வளவோ போனேன் ஆனால் அவங்க என்ன செய்யலை, மதிக்கலை, அப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நானும் மதிக்க மாட்டேங்கிற ஸ்ட்ராட்டஜிக்கு வந்துடுவாங்க. நானும் என்ன செய்ய மாட்டேன், அவங்க மதிக்கலை நான் மதிக்க மாட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பதிலுக்கு பதில் உறவு கொண்டாடுபவன் உறவு கொண்டாடுபவனே இல்லை. அவன் என்ன உறவு கொண்டாடுறவன், நீ எனக்கு வீட்டில் வச்சு பத்திரிக்கை வச்சா நான் உனக்கு வீட்டில் வச்சு பத்திரிக்கை வைப்பேன், நீ எனக்கு ரோட்டில் வச்சு பத்திரிக்கை வச்சா நான் உனக்கு ரோட்டில் வச்சு பத்திரிக்கை வைப்பேன், நீ எனக்கு கடையில் வச்சு பத்திரிக்கை வச்சா நான் உனக்கு கடையில் வச்சு பத்திரிக்கை வைப்பேன். இந்த நீ எனக்கு என்ன செஞ்சியோ அதை தான் நான் உனக்கு செய்கிறேங்கிற உறவு முறை இன்னைக்கு நிறைய இருக்கிறத பார்க்கலாம். 5 வருஷம் கங்கணம் கட்டி கூட செய்வாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வீட்டில் ஒரு கல்யாணம் வந்திருக்கும், அவங்க என்ன செஞ்சாங்களோ அதை அப்படியே 5 வருஷத்துக்கு பிறகு இவங்க செய்வாங்க. நீ அன்னைக்கு அப்படித்தானப்பா செஞ்சேன்னு சொல்லவும் செய்வாங்க. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சதுனால இந்த மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா, இந்த பதிலுக்கு பதில் உறவுங்கிறது கிடையாது. உறவுங்கிறது இஸ்லாம்ங்க. அடிப்படையில் என்ன விளங்கணும்னா, உறவுகளை பேணுவது என்பது ஏதோ நமக்கு மாமா, எனக்கு சச்சா, எனக்கு அத்தா, எனக்கு சின்னத்தா, இந்த பழக்கம் இல்லை. உறவு என்பது ரப்பு தந்தது, அல்லாஹு தாலாவா பார்த்து தந்திருக்கிறான் இந்த உறவுகளை. இந்த உறவுகளை நீ எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. மார்க்கப்படித்தான் உறவை பேணணுமே ஒழிய மனோ இச்சைப்படி என்ன செஞ்சிட முடியாது,
பேண முடியாது என்பதை தான் இந்த செய்தி சொல்கிறது. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உறவுகளை துண்டிக்கிறவனுக்கு சொர்க்கத்தில் வேலை இல்லை. அப்ப சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னா நாம உறவுகள் விஷயத்துல ரொம்ப கண்ணும் கருத்துமாக என்ன செய்யணும்? செயல்பட வேண்டும். பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும், பொறுமையாகத்தான் கையாள வேண்டும், பொறுமையாகத்தான் முடிவை எடுக்க வேண்டும். அவசரப்படக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது, பதிலுக்கு பதில் உறவு கொண்டாடுவேன் என்று சொல்லக்கூடாது. பதிலுக்கு பதில் நீ செஞ்சா நான் செய்வேன். அது மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உறவை நீ சேர்ந்து வாழ்றியா உனக்கு ஆயுள் கூடும். பொருளாதாரத்தில் நிறைய வரணும்னு நினைக்கிறீங்களா? யாருக்கு இந்த ஆசை இருக்காது? என் அக்கௌண்ட்ல திடீர்னு ஒரு 5 லட்ச ரூபா வந்து உழணும், திடீர்னு ஒரு 10 லட்ச ரூபா வந்து உழணும், திடீர்னு நான் கோடீஸ்வரன் ஆயிரணும், நான் வாழ்க்கையில பொருளாதாரத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும், கடன் தொல்லை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு சொல்யூஷன் என்னது? மார்க்கம் சொல்லுது, உறவுகளை சேர்ந்து வாழு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 முக்கியமான அம்சத்தை சொல்றாங்க. மனுஷ வாழ்க்கைக்கு தேவையான மிக முக்கியமான 2 விஷயத்தை சொல்கிறார்கள். நீ இந்த உலகத்தில் அதிக நாள் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் உறவை சேர்ந்து வாழு. பொருளாதாரத்தில் தன்னிறைவோடு இருக்க வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டாலும் உறவினர்களை சேர்ந்து வாழு என்று மிகப்பெரிய ஒரு ஆஃபரை கொடுத்துவிட்டு உறவுகளை சொல்கிறது. கண்டிக்கும் போது எப்படி கண்டிக்குது அப்படின்னு சொன்னா, இந்த பதிலுக்கு பதிலாம் என்ன செய்யக்கூடாது? உறவு கொண்டாடக்கூடாது என்று இஸ்லாம் சொல்கிறது. அதுபோன்று பொறுமையாக இருக்க சொல்கிறது, சகோதரத்துவத்தை பேண சொல்கிறது, பல்வேறு விஷயத்தை அடுத்தடுத்து உறவு சம்பந்தமாக இஸ்லாம் சொல்லி தருகிறது. குர்ஆன்ல நீங்க பார்க்கலாம், வஅபுதுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள். குர்ஆன்ல ஒரு ஆர்டர் ஒன்று உண்டு. எப்பொழுதுமே குர்ஆனை நீங்கள் தொடராக வாசித்து பார்ப்பவர்களாக இருந்தால் இது உங்களுக்கு விளங்கும், இல்லைன்னா தெரிஞ்சுக்கிடுங்க. வஅபுதுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள். வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ்வுக்கு எதையும் இணை வைக்காதீர்கள். வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோருக்கு பணிவிடை செய்யுங்கள். வபிதில் குர்பா, உறவினர்களோடு நீங்க என்ன செய்யுங்க? நல்ல முறையில் வாழ்ந்து கொள்ளுங்க. அடுத்து ஒபிதில் குர்பா வல் யத்தாமா, அனாதைகளோடு நீங்கள் நல்ல முறையில் வாழ்ந்து கொள்ளுங்க. வல் மசாக்கின், ஏழை எளியவர்களோடு நீங்கள் நல்ல முறையில் வாழ்ந்து கொள்ளுங்கள். வல் ஜாரிதில் குர்பா, அண்டை வீட்டுக்காரர்களோடு நல்ல முறையில் வாழ்ந்து கொள்ளுங்கள். ஒரு புரோட்டோகால் மாதிரி இஸ்லாம் இதை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும். எப்பவுமே ஒரு மனுஷனை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு புரோட்டோகால் ஒன்று இருக்கும். எப்படி தெரியுமா? ஃபர்ஸ்ட் அல்லாஹ்வோடு நீ சரியா இருந்துக்கணும், அடுத்து உங்க பேரண்ட்ஸோடு நீ சரியா இருந்துக்கணும், அடுத்து நீ நெருங்கிய உறவினர்களோடு நீ சரியா இருந்துக்கணும், அப்புறம் தூரத்து உறவினர்களோடு நீ சரியா இருந்துக்கணும், அப்புறம் அண்டை வீட்டுக்காரர்களோடு நீ சரியா இருந்துக்கணும், இதோடு சேர்ந்த அனாதைகளை ஏழைகளை நீ கவனிச்சுக்கணும். இது ஒரு ஆர்டர். இதுல ஒருத்தர் நான் தொழுகிறேன், நோன்பு வைக்கிறேன், ஜகாத்து கொடுக்குறேன், ஹஜ்ஜி செய்யறேன், எல்லாமே செய்வேன், ஆனா உறவு விஷயத்துல கேட்க மாட்டேன்னு சொன்னா அவன் அந்த நிமிஷமே சொர்க்கத்துக்கு லாய்க்கில்லாதவனாக மாறிவிடுகிறான். அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யதுகுலுல் ஜன்னா, சொர்க்கத்துக்கு நுழையவே முடியாது. எவ்வளவு பெரிய ஒரு பாரதூரமான விஷயம் பாருங்க. ஒன்று, உலகத்தில் நீ நிறைய நாள் வாழ்வதற்கு ஆஃபர் இருக்கிறது, உலகத்தில் நிறைய பொருளாதாரத்தோடு வாழ்வதற்கு அல்லாஹ் நன்மையை தர்றான். நீ அதுல சோடை போயிட்டு நீ அதை உன்னால செய்ய முடியல, பேண முடியலன்னா தோத்துட்ட. எதுல தோத்துட்ட? வாழ்க்கையிலேயே தோத்துட்ட. அதான் அர்த்தம். ஜெயிக்கணும்னா, வாழ்க்கையில பாஸ் ஆனவுன்னா எங்க போகணும்? சொர்க்கத்துக்கு போகணும். சொர்க்கத்துக்கே போக முடியும். அப்ப 60 வருஷ வாழ்க்கை, இதுல 40 வருஷம் தொழுதுருப்போமா, 30 வருஷம் தொழுதுருப்போமா, தர்மம் கொடுத்துருப்போமா, குர்ஆன் ஓதிருப்போமா, நோன்பு வச்சிருப்போமா, ஜகாத்துகளை கொடுத்துருப்போமா, எத்தனையோ நன்மைகளை கொடுத்துருப்போம். அவ்வளவையும் ஒரு விஷயத்துல நம்ம கோட்டை விட்டு விடுவோம். அதுதான் என்ன விஷயம்? உறவுகள் பேணல் விஷயங்கிறத கவனத்தில் வைக்க வேண்டும். நிறைய விஷயம் சொல்றதுனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சொல்லிட்டு பாஸ் பண்ண முடியும், சரிங்களா? இன்னும் நிறைய உறவே சொல்லி என்ன செய்ய முடியும்? பேசுகிற அளவுக்கு செய்திகள் அவ்வளவு இருக்கு. உறவுகள் விஷயத்தில் அவ்வளவு இருக்கு. துவா கபூலாகணும்னா உறவுகளை இணைஞ்சு வாழ்ந்தாதான் முடியும். இது மாதிரி நிறைய விஷயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அடுத்தது, ஒரு சொர்க்கம் போகாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யதுகுலுல் ஜன்னத்த நம்மாமுன், இந்த கோல் மூட்டி விடுகிறார்கள் அல்லவா. நம்மாம்னா என்னது? கோல் மூட்டுறது. கோல் மூட்டுறதுன்னா என்ன? ஏற்கனவே நான் சொன்ன அந்த உறவுகள் பேணலுக்கும் கோல் மூட்டலுக்கும் நல்ல தொடர்பு இருக்கு. ஏன்னா உறவுகள் நிறைய விரிசல் அடைவதற்கு காரணம் என்னவா தான் இருக்கும்? கோல் மூட்டி விடுவது. கோல் மூட்டி விடுவதுன்னா என்னது? உனக்கு தெரியுதா? என்னன்னு தெரியலையா? கோல் மூட்டுறது என்னன்னு தெரியலையா? உனக்கு தெரியுதா? அதாவது 2 பேர் சண்டை போட்டிருப்பாங்க. ஏற்கனவே ஒரு மன வருத்தத்தில் இருப்பாங்கன்னு வச்சுக்கிடுங்க. 2 பேர் மன வருத்தத்தில் இருப்பாங்க. இந்த 2 பேர் மன வருத்தத்தில் இருக்கும் பொழுது 3வது ஒரு மனிதர் இருக்கிறார்ல, அவர் என்ன செய்யணும்? மார்க் அடிப்படையில் என்ன செய்யணும் அப்படின்னா சேர்த்து வைக்கணும். இது ஒரு மனித புத்தி. இது ஒரு நல்ல சிறந்த மனிதர், ஒரு ஈமான் கொண்டவர், ஒரு ஈமான்தாரி செய்கிற வேலை என்னவா இருக்கணும்னா,
2 பேர் பிரச்சனையில் இருந்தனா இந்த பிரச்சனையை குறைக்கிறதுக்கு என்ன செய்யறது? இவர் ரொம்ப கோபமாக இருக்கிறாங்களே, இது சண்டை இல்லாமல் இருக்கணுமே, 2 பேருக்கு என்ன உபதேசம் செய்வது? இதை தான் யோசிக்கணும், எப்போவே யோசிக்கணும். எந்த அளவுக்கு யோசிக்கணும்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை தொழுகைக்கு லேட்டாக வர்றாங்க. தொழுகைக்கு பள்ளிவாசல்ல தொழுகைக்கு லேட்டாக வர்றாங்க. தொழுகைக்கு லேட்டாக வந்தால் முன்கெல்லாம் கிடையாது, இங்கே மாதிரி கிடையாது. லேட்டாக வந்தோடனே ஜமாத்தில் வச்சிட மாட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவது வரைக்கும் என்ன செய்வாங்க? காத்திருப்பாங்க. அவங்க தானே இமாமு. அப்போ காத்திருக்கிறாங்க, மக்கள் காத்திருக்கிறாங்க. ரொம்ப நேரம் கழிச்சு வர்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ கேட்கப்படுது, எங்கே போயிட்டு வந்தீங்க, என்ன இவ்வளோ லேட்டு அப்படின்னு சொல்லி பேச்சு வரும் பார்த்தீங்களா? அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, 2 சமுதாயத்துக்கு மத்தியில், 2 இனத்துக்கு மத்தியில் கொஞ்சம் பிரச்சனை. அதை நான் என்ன செய்ய போனேன்? கிளியர் பண்ண போனேன். ஸ்கூல்ல இருந்த எல்லா இடத்துலையும் தான், சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய ஆள் வரைக்கும், குடும்பங்கள் வரைக்கும், ஊர் வரைக்கும், இந்த மாநிலங்கள் வரைக்கும், தேசங்கள் வரைக்கும். இன்னைக்கு சண்டை இழுத்து விடுற வேலையை தான் இந்த மீடியாக்கெல்லாம் என்ன செய்வான்? சிந்து முடிஞ்சு விடுற வேலையை பார்ப்பான். ஒருத்தரை பற்றி சொல்லிட்டா அதை அப்படியே ஆஃப் பண்ணி போட்டு நினைக்க மாட்டான். அவனுக்கு டிஆர்பி ரேட் உயரணும், வியூவர்ஸ். இன்னைக்கு யூடியூபர்ஸ் இன்னைக்கு கிளம்பியிருக்காங்க பாருங்க. அவங்களுக்கு வியூவர்ஸ் கிடைக்கணும்னா எதை வேணாலும் என்ன வேணாலும் செய்வாங்க. எவ்வளவு போய் சொல்லுவான். இப்போ இல்லை, சும்மா சொன்னதை ஃபுல்லாக பரப்பி விட்டுருவான். இருக்கிறத இல்லைம்பா, இல்லைங்கிறத இருக்குதும்பா. அவனுக்கு தேவை வியூவர்ஸு. எவன் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற நிலையில் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சுருக்கிறாங்க? தொழுகைக்கு லேட்டாக வராங்க. கேட்டால் 2 பேரை நான் சேர்க்க போயிருந்தேன். சேர்க்கறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்கிறாங்க, லைசல் கஸ்ஸாபு அல்லதி யுஸ்லிஹு. சேர்த்து வைப்பதற்காக ஒருவர் சில நேரம் பொய் சொல்லுவார். 2 பேரை சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு மாதிரியான பொய். என்ன பொய் அப்படின்னு சொன்னால், இப்போ 2 பேர் இருக்காங்க, அண்ணன் தம்பி 2 பேர் சண்டை போட்டிருக்காங்க, அல்லது அண்டை வீட்டுக்காரங்க சண்டை போட்டிருக்காங்க, அல்லது இப்போ ஜமாத்தில் ஒரு 2 பேருக்கு சண்டை, அல்லது 2 ஊருக்கு மத்தியில் சண்டை. அப்போ ஒரு மீடியேட்டராக இருக்கக்கூடிய ஒருத்தர் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், அப்படியே சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ இவர்கிட்ட போயிருப்பார், இவர் அவரை பற்றி நல்லா திட்டி விட்டுருப்பார். அவன் அப்படிப்பட்டவன், அவன் இப்படிப்பட்டவன், அவன் என்னை இப்படி செஞ்சான், அப்படி செஞ்சான். பொதுவாக நடக்கும், எங்கே நடந்தாலும் இந்த 2 நடக்கும். இப்படி நடக்கும்போது மீடியேட்டராக இருக்கிறவர் அப்படியே வந்து சொல்லணுமா அப்படின்னு கேட்டால் தேவையில்லை. அப்படி சொல்லணும்னு நினைக்கிறார். அவர் என்ன நினைக்கிறாரு? சே, இதை போய் சொன்னால் என்ன நடக்கும்? சண்டை வந்துடும். அப்போ என்ன சொல்லலாம்? சரி ஏங்க, உங்களை பற்றி அவர் என்னங்க, உங்கள் மேலே அவருக்கு அவ்வளோ கோபம்லாம் இல்லைங்க, அந்த விஷயத்தெல்லாம் அவர் சொல்லவே இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாருன்னு வைங்களேன். இது வந்து யாருக்கும் பாதிப்பு இல்லாத பொய். பாதிப்பு இருக்கக்கூடிய பொய்யை சொல்லிடக்கூடாது. பொய் சொல்லணும்னு சொல்லிட்டார் அசரத்துன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு என்னத்தையாவது சொல்லக்கூடாது. பாதிப்பில்லாத வகையில் ஒரு பொய் சொல்லுகிறார்கள். அதனால் 2 பேரும் சேர்றாங்க அப்படின்னு சொன்னால் அவர் பொய்யும் கிடையாது. இஸ்லாம் வந்து சேர்த்து வைக்கிறதுல இவ்வளவு முஸ்தீப் எடுக்கும். அப்போ சேர்த்து வைக்காமல் இன்னொரு வேலை பார்ப்பான் ஒருத்தன். என்ன வேலை பார்ப்பான்? அவன் சொல்லியிருக்கவே மாட்டான், அதை கொண்டு வந்து சொல்லுவான். அவன் என்ன செஞ்சான் தெரியுமா உங்களை அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. அவன் சொன்னதையும் கொண்டு வந்து சொல்லுவான் பாருங்க. அவன் சொன்னதையும் சொல்கிறான் வந்து. அப்படின்னா அவன் யாரு? அவன் தான் கோல் மூட்டுறவன். அவன் தான் யாரு? நம்பான். இந்த கோல் மூட்டுகிறவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு சொர்க்கத்துக்கு தகுதி கிடையாது. அவங்கள வந்து ஏற்றுக்க முடியும். நல்ல தொழுவாருன்னு அதான் சொல்கிறேன். நன்மைகள் வந்து எந்த அளவுக்கு நாம் செய்கிறோமோ அந்த மாதிரி சில தீமைகள் விஷயத்தில் நம்ம கராராக இருக்கணும். தீமைகள் விஷயத்தில் நாம் லூஸாக இருந்துட்டோம், நாம் அசால்ட்டாக இருந்துட்டோம்னு சொன்னால் என்ன செஞ்சுருவோம்? பிரச்சனையாயிரும். அதில் ஒன்று என்னது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போயிட்டு இருக்காங்க, ஒரு பாதையில் கபுரிஸ்தான் மண்ணறைகளை கடந்து செல்கிறார்கள். 2 மண்ணறைகள் இருக்கிறது. அந்த மண்ணறைகளை கலந்து போகிறாங்க. அதில் 2 மண்ணறையிலிருந்து பயங்கரமான வேதனை அதாபு படுற சவுண்டு கேட்குது. அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிற்கிறாங்க. நின்று சொல்கிறாங்க, 2 கபூர்லையும் வேதனை செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அதில் அவங்க பெரிய பெரிய குற்றம் செய்ததற்காக வேதனை செய்யப்படலை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 2 கபூர் இருக்குது, திடீர்னு உள்ள வேதனை நடக்குதுன்னு சொன்னால் என்ன பாடுபடும்? அங்கே அடங்கி இருக்கிறவங்க யாரா வேணுமானாலும் இருக்கலாம், இங்கே இருக்கவங்களுக்கு உறவாக கூட இருக்கலாம். வேதனை செய்யப்படுகிற சொல்றது யாரு? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அது நிஜம் 100% நிஜமானது. அப்படிங்கும்போது என்னன்னு சஹாபாக்கெல்லாம் பதறும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பெரிய பெரிய குற்றங்கள் செய்ததற்காக அவர்கள் என்ன செய்யல? வேதனை செய்யப்படவில்லை. அதில் ஒருவர் சிறுநீர் கழிக்கின்ற நேரத்தில் அதை சரியாக சுத்தம் செய்ய மாட்டார். அப்போ இதுவும் விளங்குது. சிறுநீர் கழிக்கும் போது சுத்தம் செய்யலை அப்படின்னு சொன்னால் அதுவும் சொர்க்கத்துக்கு தடையாக இருக்குது. அது சின்ன விஷயமா நம்ம நினைக்கிறோம். இன்றைக்கெல்லாம் ஸ்கூலில் படிக்கக்கூடிய, கல்லூரியில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் கூட இதில் ரொம்ப அசால்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்குறோம்.
சரியான முறையில் அதை சுத்தம் செய்யணும், சிறுநீர் கழிச்சா எப்படி பராமரிப்புங்கிறது தெரியலை. அப்போ அது ஒரு பெரிய குற்றம். இன்னொரு வேதனை செய்யப்படக்கூடிய கபரில் இருக்கிறவர் யார் அப்படின்னா, அவர் கோல் மூட்டி திரிந்தவர். அவர் 2 பேருக்கு சண்டை இழுத்து விடுறதுல சுகம் கண்டுக்கிட்டு இருந்தவர். பாட்டுக்கு என்ன செய்வார், அவர் அதை பற்றி கண்டுக்கிறதே இல்லை. இது பிரச்சனை ஆயிருமே, 2 மனசு உடஞ்சி போயிருமே, 2 குடும்பம் பிரிஞ்சிருமே, சகோதரர்கள் பிரிஞ்சிருவாங்களே, இதை பற்றியே நினைக்கிறது இல்லை. சில பேர் அப்படி இருப்பாங்க குடும்பத்தில். எல்லார் வீடுகள்லையும் சில இந்த மாதிரியான கேட்டகரியில் இருக்கிறவங்களால சொர்க்கத்துக்குள் நுழைய முடியாது. சொர்க்கத்துக்கு அவங்க ஃபர்ஸ்ட் அதை என்ன செய்யணும், அந்த பண்பை மாற்றி ஒன்று சேர்த்து வைக்கக்கூடியவர்களாக வரணும், அல்லது அமைதியாக இருக்கணும். ஃபல்யக்குல் ஹைரன் அவு லியஸ்முத். யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பினார்களோ அவர்கள் பேசினால் நல்லதை பேசட்டும், இல்லை என்றால் அமைதியாக இருக்கட்டும். அதில் அமைதியாக கூட இருந்துட்டு போயிடலாம். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவை சுட்டி காண்பிச்சு சொன்னாங்க, யார் இந்த நாக்கு இதை பாதுகாக்கிறாங்களோ, யார் மர்ம உறுப்பை பாதுகாக்கிறாங்களோ, ரெண்டையும் சொன்னாங்க. யார் நாவை பாதுகாக்கிறார்களோ, யார் மர்ம உறுப்பை பாதுகாக்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தை நான் கேரண்டி தருகிறேன், சொர்க்கத்துக்கு நான் உறுதி உத்தரவாதம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நரகத்துக்கு செல்வதற்கான நிறைய வாய்ப்புகள் இதில் இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா, இந்த நம்மாமுங்கிற இந்த விஷயம் இருக்குத, கோல் மூட்டுறது, இதில் நாம் என்ன செய்யணும், ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஆகா, இந்த மாதிரி விஷயம் சில நேரம் அப்படி சூழ்நிலையெல்லாம் வரும். கம்பெனியில் வரும், கூட வேலை செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு நாம் பாட்டுக்கு ஒன்று சொல்லிட்டு போயிடுவோம், அவருக்கு வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை அது ஏற்படுத்தி தந்துடும். சரியை சொல்லலாம், அது வேற விஷயம். சரியை சொல்லலாம், சாட்சிகள் சொல்லலாம், எப்போ எதை சொல்ல வேண்டும் அது வேற விஷயம். இந்த சண்டை இழுத்து விடுறதுக்கு என்று இப்படி செய்கிறாங்களா இல்லையா, இது ஒரு குற்றம் என்பது மார்க்கம் நமக்கு என்ன செய்து சொல்லி காட்டுகின்றது. அதுபோன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பெண்கள் சம்பந்தமாக ஒரு முக்கியமான ஒரு செய்தி, இந்த சொர்க்கத்துக்கு போக தடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான அந்த விஷயத்தில் பெண்கள் சம்பந்தமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரீத்துன் நார ஃபைதக்ஸரு அஹ்லிஹா அன்னிசா. நான் நரகம் எனக்கு காட்டப்பட்டது, அதிலே அதிகமான பெண்கள் இருந்தார்கள், அதிகமான பெண்கள் இருந்தார்கள். இது என்ன பெண்கள் இருந்தார்களா, என்ன காரணம் அவங்க செஞ்சாங்க நரகத்திலையும் அதிகமாக இருந்தாங்க அப்படின்னா, யக்ஃபுர்ன அவர்கள் நிராகரித்தார்கள். கீழ உடனே கேட்கப்படுகிறது, அயக்ஃபுர்ன பில்லா அல்லாவை நிராகரித்தார்களா, அல்லாவை நிராகரித்தார்களா. கால யக்ஃபுர்னல் அஷீர அல்லாவை நிராகரிக்கல, அல்லாவை ஏற்றுக்கிட்டாங்க, வணக்கத்திற்குரியவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை ஏற்றுக்கொண்டார்கள், ஈமான் கொண்டார்கள், அதுலலாம் பிரச்சனை இல்லை. இங்க நிராகரிப்பு அப்படிங்கிறது எது அப்படின்னா, கணவரை நிராகரிக்கிறார்கள். வயக்ஃபுர்னல் இஹ்சான் அவருடைய அந்த நன்றியை நிராகரிக்கிறார்கள். லவ் அஹ்சன்த இலா யஹதாஹுன்ன தஹ்ர அவர்கள் நன்மை செஞ்சனர், ஏதாவது காலம் முழுக்க நன்மை செஞ்சிருப்பாரு, காலம் முழுக்க நல்லதா கேட்டதை வாங்கி கொடுத்துருப்பாங்க, நல்லபடியா நடத்தியிருப்பாங்க, இதெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. என்னைக்காவது ஒன்று சும்மராத் மின்க செய்யன், என்னைக்காவது ஒரு சின்ன தீங்கை பார்த்து விட்டால் அப்போ சொல்லுவாங்க, மாராய்த்து மின்க ஹைரன் கத்து, ஒருபோது உங்ககிட்ட எந்த நலனை நான் பார்க்கல. ஒரு பெரிய நன்றி கட்டத்தனமா இல்லையா, பெரிய நன்றி கட்ட. இது பெண்களை சார்ந்து வந்தாலும் நன்றி என்பது இதுல ஒன்று இருக்கு. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அதே கொஞ்சம் மாற்றி யோசிக்கலாம்ல. நல்ல ஒரு மனைவி இருக்கிறாங்க, நல்ல கட்டுப்பட்டு நல்லபடியாக சாலிகாவே இருக்கிறாங்க, அவங்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய கணவர்களும் யோசிக்கணும், ஆப்போசிட்டாவும் யோசிக்கணும். ஏன்னா நன்றி மறத்தலும், ஏன்னா இங்க சொல்லப்படுறது நன்றி யக்ஃபுர்ன தான், அவர்கள் நன்றி மறக்கிறார்கள், நிராகரிக்கிறார்கள் என்பது காரணம். இந்த நிராகரிப்பு 2 பக்கமும் சமம் தான். நாமளும் இதுலேயும் உஷாராக இருக்கணும். ஆண்களும் என்ன செய்யணும், அவர்களுடைய அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக எந்த ஒரு ஹராமான விஷயத்திலையும் தலையிடாமல் இருந்து கொள்வது, ஹலால்ல நோக்கி நம்ம பயணிக்கிறது. பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப உஷாரா இருக்கணும், என்ன வேணாலும் பேசணும். ஏன்னா அவங்களுக்கு பேசுறதுக்கு ஈஸியா அது அமைஞ்சிருது. டக்குன்னு என்ன செய்யுதுன்னா, என்ன சொன்னா இவருக்கு கோபம் வரும் மட்டும்தான் பார்க்கறது. எதிராளி சண்டை வந்த உடனே என்ன செய்யறது, எதிராளியை எது ரொம்ப சொன்னா கோபம் வரும், எதை சொன்னா அவர் ரொம்ப உணர்ச்சி வசப்படுவான், அதை சொல்லி விட்டுறது, அதுல இதை சொல்லிடுறது தப்புன்னு. உங்ககிட்ட இருந்து நான் என்னத்தை கண்டேன், இந்த வார்த்தை பயங்கரமான, எப்படி இந்த வார்த்தையே சொல்லாங்க சலாசனம். அதனால பெண்கள் இது நரகத்துக்கு பெண்கள் செல்லக்கூடிய காரணங்கள்ல
மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. பொதுவாக கணவன் மனைவி அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உன்ன லிபாசுலக்கும் நிறைய உபதேசங்கள் அந்த மார்க்கம் சொல்லுது, நிறைய உபதேசங்கள். அந்த இடத்துக்கு இஸ்லாம் எங்கேயெல்லாம் வந்து ரொம்ப நன்மைகளை சொல்கிறதோ, ரொம்ப கடுமையான தண்டனைகளை சொல்கிறதோ, அங்கெல்லாம் இந்த உலகத்தில் நாம் எடுத்து நடப்பதற்கு ஒரு சோதனையாக தான் இருக்கும். இப்போ நம்ம சொன்ன அந்த 3 விஷயம், உறவுகள் பேணுவதாக இருக்கட்டும், அதே மாதிரி சகோதரத்துவத்துக்கு மத்தியில் இஸ்லாக ஏற்படுத்துறது, கோல் மூட்டாமல் இருப்பது, இதுவாக இருக்கட்டும், அது மாதிரி இப்போ சொன்ன கணவன் மனைவி விஷயமாக இருக்கட்டும், இதெல்லாம் அமல்படுத்துறது அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி தான் இருக்கும், கொஞ்சம் சிரமமான விஷயம். சண்டை வரும், அப்போ பொறுமையாக தான் என்ன செய்யணும், ஹேண்டில் பண்ணணும். இதெல்லாமே பொறுமையாக இருக்கக்கூடிய விஷயம். கணவன் மனைவி விஷயத்தில் ரொம்ப உஷாராக இருந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக பெண்கள் வந்து ரொம்ப நல்ல வார்த்தைகளை என்ன செய்யணும், தப்பு இல்லை, ஒரு விஷயம் ஒரு வேண்டுதல் தேவை இருக்குது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஏன் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குடும்பம் நடத்தினாங்க, அவங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு மனைவிமார்கள் கோவப்பட தான் செஞ்சாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கோவப்பட்டாங்க. எப்படி கோவப்படுவாங்களாம், நான் நீ கோபமாக இருந்தால் தெரிஞ்சுக்குவேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ கோபமாக இருந்தால் நான் தெரிஞ்சுக்குவேன். எப்படி தெரிஞ்சுக்குவீங்க, கோபமாக இருந்தால் என்ன செய்வாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்னு சொல்கிறதும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சம்மந்தப்படுத்தி சொல்கிறதும், ஒரு வார்த்தைகளில் கோபத்தை காட்டிட்டு போயிடுவாங்க. அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, இந்த மாதிரியான மோசமான வார்த்தைகளை எல்லாம் சொல்லாமல் எளிமையான புரியக்கூடிய நான் கோமா இருக்கிறேங்கிறத தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்க இல்லறங்களில் ரொம்ப நல்ல முறையில் நினைஞ்சிருக்கிறாங்க. அங்கேயும் சில பிரச்சனைகள், அங்கேயும் சில கருத்து வேறுபாடுகள், குழப்பங்கள் வந்தாலும் கூட அதை கையாளக்கூடிய விதங்கள் என்று ஒன்று இருக்கிறது. அது என்ன செய்யணும், கையாளப்பட வேண்டும், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இது போன்ற வார்த்தைகள் ஆபத்தானது. இது வந்து நேரடியாக நொறுக்கிடும் இதயத்தை. நன்றி, அதனால தான் துரோகங்கிறான். என்னடா நான் இவ்வளவு செய்கிறேன், என்னை நீ வந்து இப்படி பண்ணி, அதுக்கு அடுத்த கட்டம் எங்கவா போயிடும், மோசமான ஒரு சூழலுக்கு இழுத்துட்டு போயிடும். அது மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சொர்க்கத்தின் வாடையை கூட நுகராதவர்கள் வலா எஜிதுன லா எதுகுல்னல் ஜன்னா, சொர்க்கத்தில் அவர்கள் நுழைய மாட்டார்கள். யாருன்னு சொல்கிறேன், சொர்க்கத்தில் அவர்கள் நுழைய மாட்டார்கள். வலா எஜித ரீஹஹா, சொர்க்கத்தினுடைய வாடை இருக்குல்ல, மனம், அதை கூட நுகர மாட்டார்கள். ஒயின் ரீஹஹா லயூஜது மின் மசீரத்தின் கதா வ கதா, சொர்க்கத்தினுடைய வாடை இருக்க அதுவே ரொம்ப தூரத்தில் இருக்கும்போதே கிடைக்கும். சொர்க்கத்தினுடைய வாடைன்னு சொன்னால் பக்கத்தில் போய் பார்த்தா தான் தெரியுங்கிறது இல்லை, அத்தரை எடுத்து பூசினா தான் வாசம் வருங்கிறது இல்லை. தூரம் எங்கேயோ இருக்குது சொர்க்கம் அப்படின்னா இங்கேயே வாசம் வரும். ஆனால் இங்கே கூட அவங்களால நிற்க முடியாது. சொர்க்கத்தில் செல்வது என்று ஒன்று இருக்குது, சொர்க்கத்துக்கு பக்கத்தில் கூட போக முடியாது அப்படின்னு 2 சாரார்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. 2 கூட்டம். அதில் ஒரு கூட்டம் யார் அப்படின்னு சொன்னால், அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அவங்க வந்து சின்ஃபானி மின் அஹ்லின் நாரி லம் அர்ஹம்ஹா கௌமுன் மஅஹும் சியாத்து, அதாவது கையில் வந்து என்ன செய்வாங்களாம், நல்ல பசுமாட்டுடைய வாளை போன்ற சாட்டைகளை வைத்து மக்களை துன்புறுத்துவார்கள். அப்புறம் மக்களை வதைக்கக்கூடியவர்கள், அது அரசு இதாக இருந்தாலும் சரி, முதலாளித்துவமாக இருந்தாலும் சரி, அல்லது பலமானவன் பலகீனமானவன் இருந்தாலும் சரி, இந்த ஏழை பாலை மக்கள், நசுக்கப்படுபவர், ஒடுக்கப்பட்டவர்கள், இவர்களை எல்லாம் கொடுமைப்படுத்துவதற்கா இல்லையா, இதை சொல்கிறாங்க. மக்களை என்னைக்கு என்ன செய்ய முடியாது, கொடுமைப்படுத்துகிற உரிமை வந்து யாருக்கும் கிடையாது. அரசாங்கம் ஒரு தண்டனை போடுகிறது என்றால் அது குற்றம் என்ன என்று குற்றவாளி யார் என்பதை கண்டுபிடித்து அதற்கு சாட்சிகள் எல்லாம் நிரூபிக்கப்பட்டு அரசு ஒருத்தர் என்ன செய்யலாம், தண்டிக்கலாம். அது அல்லாமல் சும்மா மனுஷனுக்கு மனுஷன் அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்தக்கூடிய சூழல்லாம் இன்றைக்கு இருந்திருக்குது. அன்னைக்கும் இருந்துச்சு, இன்னைக்கும் இருக்கிறத பார்க்குறோம். பாருங்களேன், ஒரு அப்பப்போ வீடியோ வெளியாகும். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் தகப்பனாரை போட்டு என்ன செய்கிறாரு, டம்மு டம்முன்னு நெஞ்சிலேயே குத்துறாரு. வீடியோ வந்துச்சா இல்லையா? அது மாதிரி பணியாட்களை போட்டு அடிக்கக்கூடிய கொடுமைப்படுத்தக்கூடிய வீடியோக்கள் வருகிறது. சின்ன பிள்ளைகளை கொடுமைப்படுத்தக்கூடிய காட்சிகள் எல்லாம் இன்றைக்கு சாதாரணமாக வருது. அடுத்தவர்களை கொடுமைப்படுத்துறதுக்கு பாருங்க, இதுக்கு அல்லாஹ் பெரிய தண்டனை வச்சிருக்கிறான். யாரையும் கொடுமைப்படுத்துகிற அதிகாரம் மனுஷனுக்கு என்ன கொடுக்கப்படவில்லை. இங்கே சாட்டையை வைத்து கொண்டு மக்களை வதைக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, அவர்களால் சொர்க்கத்துக்கு போக முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு சாரார். இன்னொரு சொர்க்கத்துக்கு போக முடியாது இல்லை, சொர்க்கத்தின் வாசனை கூட என்ன செய்ய முடியாது, நுகர முடியாது.
இன்னொரு சாரார் யாருன்னு கேட்டால் பெண்களை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இந்த பெண்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னால், யதுரிபூன பிஹன்னாஸ் வனிசாவுன் காசியாத்துன் ஆரியாத்துன் முமீலாத்துன் மாயிலாத்துன் ரூசஹுன்ன. அதாவது அவர்கள் ஆடை அணிந்திருப்பார்கள், மெல்லிய ஆடை அணிந்திருப்பார்கள். அவர்களுடைய ஆடை செட்டப் இருக்க ரொம்ப ஒரு கவர்ச்சிகரமானதாக இருக்கும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அவங்க தான் என்ன செய்வாங்கன்னா, கர்வத்தோடு தோள்களை சாய்த்து அவர்கள் நடப்பாங்க. அவர்களும் பிறர் பக்கம் சாய்வார்கள், பிறரையும் அவர்கள் பக்கம் சாய்கிற மாதிரி அவர்கள் என்ன செய்வாங்க, நடந்து கொள்வாங்க. அல்லாஹ் காப்பாற்றணும். இன்றைக்கு இருக்கக்கூடிய சோசியல் மீடியா இருக்கு பாருங்க, வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், எஃபி, ஃபேஸ்புக், இது போன்று இன்றைய தளங்கள் எல்லாம் நாம் பார்க்கக்கூடிய அந்த சோசியல் மீடியாக்கள் பல்வேறு விஷயங்களில் ஊடுருவி கிடக்கக்கூடிய இந்த மோகம் இருக்கு பாருங்க. இது ஆண்கள் பெண்கள் என்று எல்லோரையும் தாக்குகிறது. குறிப்பாக பெண்களுடைய ஆடை நிலைகள் எல்லாம் பார்த்தால் இந்த ஹதீஸை அப்படியே என்ன செய்ய சராசரி சொல்றாங்க, நாம் அவர்களை இன்னும் பார்க்கவில்லை, அவர்கள் பின்னாடி வருவார்கள் என்றுதான் அந்த ஹதீஸ்ல சொல்றாங்க. அவர்கள் வந்து விட்டார்கள் என்கிற செய்தியை நம்ம என்ன செய்ய முடியுது, இன்றைக்கு பார்க்க முடிகிறது. அப்போ ஆடை ஒழுங்கீனமாக இருக்கக்கூடிய பெண்கள், அது மாதிரி தலை முடிய பார்த்தா எப்படி இருக்கும், நல்ல ஒட்டக திமிழ் இருக்கு பாருங்க, அந்த மாதிரி அவங்க தலை முடிகள் எல்லாம் ரொம்ப மேக்கப்பாக இருக்கும். அன்னைக்கு புர்கா அணியக்கூடியவர்களை பார்க்கிறோம், ஃபர்தான்னு சொல்றாங்க, ஃபாரின்லேருந்து வாங்கிட்டு வந்த ஃபர்தா அப்படின்னு சொல்றாங்க. அதில் பல்வேறு டிசைன்களை போடுறாங்க. எதுக்கு ஃபர்தா என்பது கடமையாக்கப்பட்டுச்சோ அந்த கடமையே காலி பண்ணக்கூடிய அளவில் அவர்களுடைய நிலைகள், ஹிஜாபுடைய நிலைகளை நாம் பார்க்கிறோம். அப்போ இதை இஸ்லாம் என்ன செய்கிறது, கண்டித்து சொல்கிறது. இப்படி உடை அணியக்கூடியவர்கள் இருக்கிறாங்களே, இந்த பெண்களும் என்ன செய்வாங்க, சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள், சொர்க்கத்தின் வாடையை கூட என்ன செய்ய மாட்டாங்க, நுகர மாட்டாங்கிறதுல ரெண்டு சாரார். ஒன்று பொதுவாக ஆண்கள் சம்பந்தமாக அந்த கண்டிக்கக்கூடிய சித்திரவதை செய்யக்கூடியவர்கள் சம்பந்தமாக வருது. ஒன்று இந்த பெண்கள் சம்பந்தமான இந்த செய்தி. இந்த ரெண்டு சாரார் எங்கே போக மாட்டாங்க, சொர்க்கத்துக்குள் நுழைய முடியாது, வாடையை கூட நுகர முடியாதுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அடுத்து பொதுவாக நாம் இப்போ ஒளி செய்கிறோமா இல்லையா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உது செய்கிறீங்க, ஒளி செய்யும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்து போகிறாங்க. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, தஹலஃபு அன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி சஃபரத்தின் சாஃபர்னாகா, நாங்கள் எல்லாரும் ஒரு பயணத்தில் இருந்தோம். அப்போ பயணத்தில் இருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு முன்னாடி வந்துக்கிட்டு இருந்தாங்க. தொழுகை நேரம் எங்கள் வந்துடுச்சு. உடனே ஒளி செய்கிறவங்க ஒளி செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ நாங்கள் எங்களுடைய கால்களை தண்ணீரால் தடவி கொண்டிருந்தோம். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யார் குதிகால்களை சரியாக கழுகவில்லையோ, குதிகால் குதிகால்னா அந்த பின்னங்கால் இருக்கா இல்லையா, இதை சரியா யாரு கழுகலையோ அவங்களுக்கு என்ன செய்யும், நரகம், அவர்களுக்கு நரகம் தான் வயல் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். நாம் என்ன நினைக்கிறோம், பெரிய பெரிய குற்றங்கள் கண்டிப்பாக நாம் தவிர்த்திருக்க வேண்டும். ஆனால் இது போன்ற சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளுக்கு எங்கே கொண்டு போய் சேர்த்துரும், அல்லாஹ் நம்மளை காப்பாது. ஏன்னா தொழுகையினுடைய மிக முக்கியமான ஒரு சாவியாக என்ன இருக்கு, மிஃப்தாகுல் ஜன்னா, சொர்க்கத்தின் சாவி தொழுகைனா, மிஃப்தாகு ஸலா என்னதுதான், உது தான். அப்போ உது செய்யும் போது நம்ம கவனிக்கணும். ஒளி செய்யும்போது ரொம்ப அசால்ட்டாக பொடும்போக்குத்தனமாக பேசிக்கிட்டே காதில் புல்லுடூத்து வச்சுக்கிட்டு சொல்லுங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒளி செய்கிறாங்க. அசால்ட்டாக பேசிக்கிட்டு மாப்பிள்ள எப்போ வந்த அப்படின்னு சொல்லி ஒளி செய்கிறாங்க. இதெல்லாம் இன்றைக்கி சாதாரணமாக நம்ம பார்க்குறோம். அப்போ ஒளி செய்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. ஒளி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒளி எப்படி தொழுகை ஒரு இபாதத்தோ அது மாதிரி ஒது செய்கிறது ஒரு இபாதத்து. ஒது செய்யணும் நீயத்து வச்சுட்டோமா, அப்போ டேப்பை திறக்கிறோம், தண்ணியை திறக்கிறோம், பைப்பு திறக்கிறோம், தண்ணி வருது, தண்ணி விரயம் செய்யக்கூடாது, அது கட்டாயம். தண்ணி என்ன வேஸ்ட் செய்யலாமா, இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், வீண் விரயம் செய்பவர்களை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், நேசிக்க மாட்டான். தண்ணி என்பது இன்னைக்கு வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியமான ஒன்றாக இருக்குது. தண்ணி இல்லாமல் எத்தனை சமுதாயம், இன்னைக்கு பலஸ்தீனை பற்றி பேசுகிறோம், ஆல் ஐசான் ரஃபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெண்டிங் ஆச்சுலாம் இல்லையா. அப்போல்லாம் நம்ம ரஃபாவை பற்றி, பலஸ்தீனை பற்றி, காசாவை பற்றி நினச்சி பார்க்குறோம். அங்கெல்லாம் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 2 லிட்டர் தண்ணி அவங்க ஒளி செய்யணும், அதில் தான் அவங்க குடிச்சுக்கணும், அதில் தான் அவங்க எல்லா காரியங்களையும் செஞ்சுக்கணும். எவ்வளோ கஷ்டம் பாருங்க. இன்றைக்கு நம்ம அசால்ட்டாக திறக்கிறோம், ஒளி செய்கிறதுக்கு பைப்பை திறந்தா 1 குடம் தண்ணி போயிடுது.
ஒரு குடம் தண்ணி ஒரு குடம் நான் எக்ஸ்ட்ரீமாலாம் சொல்லலை, நீங்கள் நின்று பாருங்கள் ஒளி செய்யும் போது திறந்து விட்டுருவாங்க. அது கொஞ்சம் மெதுவாக திறக்கிறோங்கிற அக்கறை கம்மியாக இருக்குது. நிறைய பேர் ரொம்ப கம்மியாக இருக்குது. எப்படி திறக்கணும், மெதுவாக திறக்கணும், கையில் இதெல்லாம் அந்த அவேர்னஸ் விழிப்புணர்வு இல்லாமல் நம்ம என்றைக்குமே ஒளி செய்யும்போது என்ன செய்யணும்னா திறக்கணும் மூடணும், திறக்கணும் மூடணும், இந்த மாதிரி தான் வச்சுக்கணும். அதை மாதிரி அப்படி திறக்கும் பொழுது கூட எப்படி திறக்கணும், ஃபுல்லாக திறக்க வேண்டிய அவசியம் இல்லை. லைட்டாக தண்ணி விழுற அளவுக்கு கையில் பிடிக்கிறது போதும். இப்படி திறக்கிறதுனால யாரும் பள்ளியாசலில் செயலாளர் அடிப்பாங்களா? ஏன்னா இவ்வளோண்டு தண்ணியை வச்சு திறக்கிறேன்னு மிதி விழுமா? ஒன்றுமே கிடையாது. அல்லது நம்மளாம் என்ன நினச்சிக்கிறோன்னா, இப்படி திறந்தா தான் போகணும், சரட்டுன்னு ஒரு திருக்கி விடுறது, சுரு தண்ணி என்ன செய்யும் போய்கிட்டே இருக்கும். மூஞ்சி கழுவ, கை கழுவ, கால் கழுவ எல்லாம் முடிஞ்சு பார்த்தா அவ்வளோதான், 4 பேர் செஞ்சிருவான், டேங்கை காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. இதுக்கு பின்னாடி எவ்வளோ இருக்குது, தண்ணீர் பற்றாக்குறை இருக்குது, மின்சாரம் இருக்குது. அதனால் ஒரு விஷயத்துக்கு சொல்கிறேன், உது செய்யணும்னா அதை கவனிக்கணும், அதை கவனித்து ஆக வேண்டும். இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், வீண் விரயம் செய்பவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். தண்ணி எங்கிருந்துங்க வருது? சாதாரணமான ஒரு விஷயமா? தண்ணி போடுறான். சில ஊர்கள்லாம் பார்த்தீங்கன்னா 1000 அடி அடியான், தண்ணி வரல. 1500 தண்ணி வரல, இருக்குது இல்லை? அப்போ இதெல்லாம் கவனிக்கணும் ஒளி செய்யும் போது. அப்போது கை உறுப்புகளை கழுவுறது, அந்த கால் என்று சொல்வது எதனால் என்றால் அலட்சியத்தின் உச்சம். மேக்சிமம் எல்லாரும் காலுடைய முன்பகுதியை கடற்கடன் என்ன செய்வாங்க, இப்படி ஒன்று திருக்கிட்டு போயிடுவாங்க. பின்னங்கால் நிறைய மிஸ் ஆயிரும், அவசராசரா சொல்கிறாங்க. அப்போ பின்னங்கால்களை சரியாக கழுகணும் அப்படிங்கிற ஒரு செய்தி அது ஸல்லல்லாஹு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, 3 பேர் சலாசுன் லா யதுகுலூனல் ஜன்னா, 3 பேர் இருக்கிறாங்க, அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, சொர்க்கத்திற்கு செல்ல மாட்டார்கள். வலா யந்துருல்லாஹு இலைஹிம் யௌமல் கியாமா, கியாம நாளில் அவர்களை அல்லாஹ் பார்க்க கூட மாட்டான். சொர்க்கத்துக்கும் போக மாட்டாங்க, அவர்களை அல்லாஹ் கியாம நாளில் பார்க்க கூட மாட்டான். யார் என்று சொல்லும் பொழுது அல் ஆக்கு பி வாலிதைஹி, பெற்றோர்களை நோவினை செய்பவன் 1. 2வது வல் முதுமினுல் ஹம்ரு, மதுவை அருந்தக்கூடியவன். வல் மன்னானு பிமா ஆத்தா, செய்த தர்மத்தை சொல்லி காட்டுபவன். 3 பேர் இந்த லிஸ்டில். 3 பேர். முதல்ல யாரு? அல் ஆக்கு பி வாலிதைஹி, பெற்றோர்களுக்கு துன்புறுத்துறது இன்னைக்கு சர்வ சாதாரணமான ஒரு விஷயமாக இருக்கு. பெற்றோர்களை முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் சேர்க்கறது இன்னைக்கு அது ரொம்ப ஃபேஷனாக என்ன செய்யுது இருக்குது. பெற்றோர்களை பிரித்து கொண்டு வா என்று மனைவி சொல்வதும், கணவர் அதை செய்வதும், அல்லது ஆண்கள் பெற்றோர்களை கவனிக்காமல் போவதும், இதெல்லாம் இன்னைக்கு சர்வ சாதாரணமாக நடைமுறையில் இருக்கிறத பார்க்கலாம். சமுதாயம் ஏற்றுக்கொண்டுடுச்சு. அதனால தான் முதியோர் இல்லமே வந்துச்சு. இல்லாட்டி முதியோர் இல்லம் ஏன் வருது? முதியோர் இல்லம்னு ஒன்று இருக்குதுல்ல, அது இந்த சமுதாயத்துக்கு என்ன அவசியமா? அனாதை இல்லம், சரி ரைட்டு, யாருமே இல்லை, பார்க்கறதுக்கு ஆள் கிடையாது அப்படின்னா அனாதை இல்லம் வைத்து கொள்ளலாம். ஏன்னா அனாதைகள் போரிலோ சண்டையில் அல்லது இறப்பின் வடிவா ஏதாவது ஒரு வழிவா அம்மா பாப்பா தவறி இருக்கிறாங்க, ஒரு அனாதை உருவாகிறாரு, பராமரிக்க ஆள் இல்லை, ஆதரவற்றோர் வரலாம். முதியோர் இல்லம்ங்கிறது ஏன் வருது சமுதாயத்தில்? என்ன காரணம்? முதியோர்னா இப்போ இங்கெல்லாம் நம்ம முதியோர் இங்கே இருக்க தானே செய்கிறோம். அப்போ 50-60 வயசு ஆயிடுச்சா, அப்போ அவங்க வீட்டில் இருக்க தகுதி கிடையாது, அவங்கள பராமரிக்க முடியாது, அவங்கள பராமரிக்கிறதுக்குன்னு எங்கனையா கொண்டு போய் சேர்த்துருவோம், மாதம் ஒரு 5000 கொடுத்தா போச்சா, போனால் போச்சு, 5000 தானே போயிட்டு போகுது, அவர் ஏன் இங்கே இருக்கணும், அதனால என்ன டிஸ்டர்பன்ஸ், இதெல்லாம் சிந்தனையில் வர்றதுனால அசால்ட்டாக முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விட்டுட்டு வர்றதை பார்க்குறோம். இது இஸ்லாம் சொல்லுதா? இதை இன்றைக்கு யார் வேணா, அதனால அல்லாஹ்வுடைய இன்னொரு சிறப்பையும் நாம் சொல்கிறோம். இது இங்கே முஸ்லீம்கள் பள்ளிவாசலில் உட்கார்ந்து இதை பெரிய பிரபகண்டா பண்ணுற அளவுக்கு முஸ்லீம்களுக்கு மத்தியில் முதியோர் இல்லம் புழக்கத்தில் கிடையாது. இது பொதுவாக நம்ம சொன்ன செய்தி தான் இது. ஆனால் இந்த துன்புறுத்தல் என்பது முஸ்லீம்களுக்கு மத்தியில் பார்க்க முடியுது. அசால்ட்டாக என்ன செய்யறது, பெற்றோர்களை துன்புறுத்துறது, இது இஸ்லாத்தில் சொர்க்கத்துக்கே ஒருத்தனை இழுத்து கொண்டு போட்டுரும். நீ தொழுவு நோன் போய் அதெல்லாம் ஓகேப்பா, உன்னை பெற்றெடுத்த பெற்றோர் நான் என்ன சொல்லியிருக்கிறேன், எனக்கு நன்றி செலுத்து, உன் பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்து. குர்ஆன்ல உள்ள வசனங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான்,
நீங்கள் வந்து நான் ஒவசைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா, இந்த இன்சானுக்கு இந்த மனுஷனுக்கு நாம் வசிய செய்கிறோம், உபதேசம் செய்கிறோம், பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அது மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயத்தில் எனக்கு அனிஷ்குர்லி, எனக்கு நீ நன்றி செலுத்து, வலி வாலிதைக்கு, அடுத்து என்னது கேப்பே கிடையாது, எனக்கு நன்றி செலுத்து, உன் பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்து. அல்லாஹ் தாலா என்னைக்குமே வந்து கேப் வச்சு சும்மா தான் வரும் இடையில அடுத்துன்னு. இங்க அடுத்தே கிடையாது. எனக்கும் நீ நன்றி செலுத்த வேண்டும், உனது பெற்றோர்களுக்கும் நன்றி செலுத்த வேண்டும். எந்த அளவுக்கு பெற்றோர்கள் அஸ்மார் ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு வந்து கேட்குறாங்க, என்னுடைய தாயார் வருகிறார்கள், அவர்கள் இணை வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இணை வைப்பது எவ்வளோ பெரிய பாவம், பாவத்திலேயே கூடுன பாவம் இணை வைக்கிறது தான் இல்லையா? இணை வைக்கிறாங்க என் பெற்றோர்கள், அவர்களோடு நான் என்ன செய்யறது? நீ அவர்களோடு உனக்கு இருக்க உறவு நீ பசுமைப்படுத்தத்தான் செய்யணும். அல்லாவுக்கே துரோகம் பண்ணக்கூடிய, அல்லாவுக்கே நன்றி கெட்ட முறையில் நடக்கக்கூடிய பெற்றோராக இருந்தாலும் கூட உனக்கு அவர் பெற்றோர் தான். அதனால தாய் தந்தை விஷயத்துல சீன்னு சொல்லக்கூடாது இல்லையா? வலா தகுல்லஹுமா உஃப், சீன்னு சொல்லக்கூடாது, முகஞ்சொலிக்கிற மாதிரி நடக்கக்கூடாது, அவர்களுடைய மனசை புண்படுத்தக்கூடாது, காயப்படுத்தக்கூடாது. அது ஒன்று போதும் சொர்க்கத்திற்கு நீ தகுதியே கிடையாதுன்னு சொல்றதுக்கு. சொர்க்கத்துக்கு உனக்கு என்ன தகுதி? உன் தாய் தந்தையை நீ ஒழுங்கா பராமரிச்சியா, அவர்களுடைய மனம் கோணாம நடந்தியா, அவர்களை நீ சங்கைப்படுத்தினியா அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை இஸ்லாம் என்ன செய்கிறது, வைக்கிறது. இவ்வளவு நேரம் சொர்க்கத்துக்கு போக மாட்டார்கள் என்று சொல்வது ஒரு பக்கம், அல்லாஹ் அவர்களை பார்க்கவே மாட்டான்னு சொல்றது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். எந்தூர் கியாம நாள் அன்று அவர்களை அல்லாஹ் பார்க்க மாட்டான். ஏன்பா, என்னப்பா செஞ்சாங்க? அவர்கள் பெற்றோர்களை நோவினைப்படுத்தினார்கள். அதனால பெற்றோர் விஷயத்தில் நம்ம என்ன செய்யணும், ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். இந்த இடம் எப்படிப்பட்ட இடம்னு சொன்னால், சில இடங்களில் வந்து நீதத்திற்கு மாற்றமாக பெற்றோர் இருப்பார்கள், அநீதமாக இருப்பார்கள். அப்போ என்ன செய்யணும்னா, நீதத்தை நாம் சொல்லணும். நீதத்தை சொல்லாமல் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீதம் எதுவோ அதை நாம் சொல்லணும். ஆனால் அதற்கென்று ஒரு அழகும் அதற்கென்று ஒரு வழிமுறையும் இருக்கிறது. சாதாரணமாக ஒருத்தன் பேசுகிற மாதிரி யார்கிட்ட பேசிட முடியாது, அம்மா வாப்பா அத்தா அம்மாட்ட பேச முடியாது. அத்தா அம்மாட்ட பேசும்போது அகங்காரம் இருக்கக்கூடாது, சப்தத்தை உயர்த்தக்கூடாது, ஒருமையான வார்த்தைகள் பேசிடக்கூடாது, கடுமையான சொற்களை பயன்படுத்திடக்கூடாது. அதெல்லாம் ரொம்ப கவனமாக வைத்துக்கொண்டு சரி எது என்று செய்யணும், நாம் பேச வேண்டும். அதே நேரத்தில் நாம் சொன்னோம், இந்த மருமகள் இது மாதிரி கல்யாண உறவு அப்படின்னு சொல்லும்போது அதில் நாம் ரொம்ப கராராக என்ன செய்யணும், எல்லா பக்கம் அதுக்குன்னு நம்மளை நம்பி வந்த பெண் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம அதுக்கு துரோகம் செய்யணும் அப்படிங்கிறதா இல்லை. அங்கேயும் நாம் என்ன செய்யணும், நீதமாக சரியாக ரெண்டு பக்கமும் அல்லாஹ்வை அஞ்சி நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை அஞ்சி நாம் எந்த அளவுக்கு கூடுதலாக நடக்கணுமோ அந்த அளவுக்கு சரியாக நடப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அது ஏன்னா ஒன்று புரிந்து கொள்ளணும், அது பெண்களும் புரியணும், ஆண்களும் புரியணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு உம்மா வாப்பா அத்தா அம்மா இருக்காங்க. அத்தா அம்மா அவங்களுக்கு எவ்வளோ முக்கியம், அவங்கள பெத்தெடுத்தவங்க எவ்வளோ முக்கியமோ அதே முக்கியம்தான் நம்முடைய கணவருடைய தாய் தந்தையும். அவருக்கு முக்கியம், எனக்கு முக்கியம் தானே என் தாய் தந்தை. அப்போ என் மனைவிக்கு அவங்க தாய் தந்தை முக்கியம். அப்போ அதே மாதிரி அவங்களும் நினைக்கணும். என்ன நினைக்கணும், ஆமாம் அவங்கள சும்மா வந்துட்டாரா, என்னுடைய கணவர் சும்மா வந்தாரா, அவங்களுக்கு அவங்க தாய் தந்தை. அதனால அவங்கவுங்க உரிமையில் நம்ம என்ன செய்யணும், தலையிடவே கூடாது. அவங்களுடைய ஹக்கு கொடுக்கறதுல நீ உங்க மக நீ என்ன செய்கிற, இதைத்தான் செய்யணும், உங்கள் வாப்பா அவங்க அத்தாக்கு நீ என்ன செய்கிற, இதைத்தான் செய்யணும், நீ வந்து அதை அத்து விடு, நீ இதெல்லாம் வந்து என்ன செய்ய முடியாது, மார்க் அடிப்படையில் சொல்லவே முடியாது. அல்லாஹுக்கு பயந்து இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், நாமளே அவரை பிடிச்சி எங்கே தள்ளுறோம், நரகத்துக்கு தள்ளுறோன்னு அர்த்தம். நம்ம ஒரு மனுஷன் எப்படி துவா செய்யணும், யா அல்லாஹ் எங்களை குடும்பமாக சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போ, எங்கள் எல்லாத்தையும் நான், என்னுடைய கணவர், என்னுடைய பிள்ளைகள் எல்லோரும் சொர்க்கத்துக்கு போகணும்னு தானே ஆசைப்படணும். நான், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள் தானே கணவர் ஆசைப்படணும். அப்படி ஆசைப்பட வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு சூழல் அமைய வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு நாம் என்ன செய்யணும், மார்க்க எல்லைகளை மீறாமல் நல்ல முறையில் என்ன செய்யணும், நடந்து கொள்ள வேண்டும். இது பெற்றோர்கள் விஷயமாக உள்ள விஷயம். அதை மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அடுத்து யாரு, ஹம்ரு, இந்த மது அருந்தக்கூடிய பழக்கம் இருக்கு பாருங்க. இன்றைக்கு வந்து
கலாச்சாரத்தினுடைய சீர்கேற்றத்தின் உச்சத்தில் இந்த இளைஞர்களுக்கு மத்தியில் சர்வ சாதாரணமாக இந்த பழக்கம் வர்றதை பார்க்கலாம். இன்றைக்கி சோசியல் மீடியா வளர்ந்துருக்கிறதுனால, வாட்ஸ்அப் இது போன்ற இதெல்லாம் வந்து ரொம்ப பிரபல்யமாக இருக்கிறதுனால பெண்கள்லாம் கூட, ஸ்கூலில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் கூட சர்வசாதாரணமாக காட்சிகள்லாம் காட்சிப்படுத்தப்படுது. எல்லா விஷயத்தையும் சொல்ல அருவருக்க தகுந்த விஷயமா இருக்குது. அதெல்லாம் சொல்லணுமா அப்படிங்கிற லெவலில் இருக்குது. அப்போ மது அருந்துறதுலாம் இஸ்லாம் அப்படியா? மது அருந்துறது வந்து இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அது சொர்க்கத்துக்கு போகவே முடியாது. அதே மாதிரி அல்லாஹ் அவர்களை பார்க்கவே மாட்டான் என்று சொல்கிற ஒரு குற்றத்தில் ஒன்று. பொதுவாக தீனத்துல் ஹபால் அப்படின்னு ஒரு பானம் இருக்கு நரகத்தில். தீனத்துல் ஹபால், அந்த பானம் யாருக்கு தயாரி பண்ண வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், யாருக்கு? மது அருந்த பழக்கக்கூடியவர்கள். யார் மது அருந்துகிறார்களோ அவர்களுக்கு இந்த தீனத்துல் ஹபால் தான் நரகத்தில் கிடைக்கும். தீனத்துல் ஹபால்னா என்ன? நரகவாசிகளுடைய ரத்தம், சீல், சலம். பொதுவாகவே ரத்தம், சீல், சலம் என்பதெல்லாம் அசுத்தம். அதுவும் நரகவாசிகள் என்பதே ஒரு மோசமான ஒரு கேட்டகரியில் உள்ள விஷயம். அந்த ஒட்டுமொத்த நரகவாசிகள் இருந்து கலெக்ட் செய்யப்பட்ட சீலும் சலமும் ரத்தமும் தான் மறுமையில் இந்த மது விரும்பிகள், யார் சாராயம் மது குடிக்கின்றார்களோ அவர்களுக்கான தண்டனை தீனத்துல் ஹபால் மட்டுமல்லாமல் அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்லவே முடியாது. ஹராம், குல்லு முஸ்கிரின் ஹராம். இந்த எதெல்லாம் போதையை ஏற்படுத்துகிறது எல்லாம் ஹராம். கஞ்சாவாக இருக்கலாம் அல்லது வேற ஏதாவது ஒன்றாக இருக்கலாம். இது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது. சொர்க்கத்தில் என்ன செய்யாது, அவனை நுழைய விடாமல் தடுத்துரும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இது ரெண்டாவது, இந்த 3 விஷயத்தில் ரெண்டாவது. அடுத்தது வந்து வல் மன்னானும் பிமா ஆக்கா, தர்மம் செஞ்சால் தர்மம் செஞ்சிடணும். தர்மம் இருக்குத, அது செய்கிறது எவ்வளோ முக்கியமோ அதை பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தர்மம் செஞ்சே சில பேர் நரகத்துக்கே போயிடுவாங்க. அல்லாஹ் காப்பாற்றணும். அது தீமை செஞ்சு நரகத்துக்கு போகிறதுங்கிறது யதார்த்தமானது. ஒருத்தர் நன்மை செஞ்சு நரகத்துக்கு போகிறார். எப்படின்னா, நாளை மறுமையில் 3 பேருக்கு என்ன செய்ய உடனடியாக தீர்ப்பு வழங்கப்படும். அதில் ஒருத்தர் யார்? கொடை வள்ளல், ஜவ்வாத். அவர் நல்ல வாரி வாரி வழங்குவார் மக்களுக்கு. ஆனால் என்ன எதிர்பார்ப்பார்? மக்கள்கிட்ட இருந்து புகழ்ச்சி எதிர்பார்ப்பார். பள்ளியாசலில் பேர் எழுதி போடணும், கல்வெட்டு வைக்கணும், மாநாடு வச்சா, பொதுக்கூட்டம் வச்சா, பள்ளியாசல் ஏதாவது என் பேர் என்ன செய்யணும், அங்கே சொல்லணும், அது நான் செஞ்சதை சொல்லணும், இந்த விஸ்தீர்ணம் வந்து இவர் தான் பண்ணி தந்தார். அதாவது மக்கள் சொன்னால் அது வேறு விஷயம், சொல்லுவாங்க பள்ளியாசலில் இந்த கூட எழுதி போட்டிருக்கு, யார் யார் என்னென்ன தந்தான்னு எழுதி, அது வேறு விஷயம். என்னை ஏன் எழுதி போடலை அப்படின்னா பிரச்சனை. அப்படின்னா என்ன செஞ்சிடும் பிரச்சனை வந்து ரியா, அதுக்கு பேர். அது வந்து அஸ்கர், சின்ன இணை வைப்பு, அது ஒரு இணை வைப்பு என்று ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒருத்தருக்கு தர்மம் செஞ்சனா அதை விட்டுறணும், அவ்வளோதான். தர்மம் தானே செஞ்சோம், தர்மம் செஞ்சால் யார் கூலி தருவா? அல்லாஹ் கூலி தருவான். தர்மத்தை செஞ்சுட்டு உனக்கு நான் தானே செஞ்சேன், உனக்கு இது நான் தானே செஞ்சு கொடுத்தேன், நீல நன்றி கிட்ட மாதிரி நடந்துக்கிறிய, இப்படிங்கிற வார்த்தை என்ன செய்யும், அடிக்கடி மக்களுக்கு மத்தியில் புலங்கிறத பார்க்கலாம். அது சில நேரம் நல்ல மாதிரியும் புலங்கும், சில நேரம் இதை மாதிரி வதைப்படுத்துகிற மாதிரியும் புலங்கப்படும். இது வந்து சொர்க்கத்திலிருந்து என்ன செஞ்சிடும், தடுத்துடும். கொடுத்த தர்மத்தை ஒருபோது என்ன செய்யக்கூடாது, சொல்லி காட்டவே கூடாது என்பது வந்து மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு நீதி. அப்போ இந்த 3 பேரில் இந்த பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து பெற்றோர்களுக்கு நோவினை செய்வது, அடுத்து மதுவை அருந்தக்கூடிய பழக்கம் உள்ளவர்கள், அது ஒன்று செய்த தர்மத்தை சொல்லி காட்டுறது. அது மாதிரி இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உயிர்கள், பிற உயிர்கள் இருக்குல்ல, அந்த விஷயத்தில் இஸ்லாம், நான் நிறைய விஷயத்தை சொல்லலை. இப்போ பெரும்பாவங்கள்னு ஒரு பட்டியல் இருக்குது, 7 பெரும்பாவங்கள்னு. அதில் வந்து இணை வைப்புலேருந்து வரும். நான் கடைசியில் சொல்ல அந்த வரிசையில் சொல்லி முடிக்கிறேன். ஏன்னா அதில் கொலையை பற்றியெல்லாம் வரும். கொலை செஞ்சால் என்ன, யார் மண் கத்தல நப்சன், யார் வந்து ஒரு அநீதமான முறையில் ஒரு உயிரை கொள்கிறாரோ அவர் ஒட்டுமொத்த சமுதாயத்தை கொன்ற மாதிரி அவருக்கு தீமை போய் சேரும். அவர் எங்கே போக முடியாது, லா யதுகுலுல் ஜன்னத்த கத்தாத், அவர் வந்து சொர்க்கத்துக்குள் நுழைய முடியாது. இது உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம், பெரும்பாவங்களுடைய பட்டியலில் அது வரும். இந்த விஷயத்தில் ஒரு பெண்மணி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, இப்னு உமர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, தகலத்தில் இம்ராத்துன் நார, ஒரு பெண் வந்து நரகத்திற்குள் நுழைகிறார். எதற்கு நரகத்தில் நுழைகிறார் அப்படின்னு சொன்னால், ஒரு பூனை வளர்க்குறாங்க, பூனையை கட்டி வச்சுட்டு அதுக்கு தீனி போடாமல் விட்டுட்டாங்க. ஒரு பூனை ஹிர்ரத், ஒரு பூனை, அதை வந்து கட்டி வைக்கிறாங்க. அதை பூனையை அவுத்துட்டா என்ன செய்யும், பூனை அது பாட்டுக்கு என்ன செய்யும்,
எங்கேயாவது எதாவது இருக்குதா, எதையாவது சாப்பிட்டு வாழ்ந்துக்கும். பூனையை கட்டி வச்சு, சரி கட்டி வச்சுட்டீங்க, சில நேரம் வளர்க்குறதுக்காண்டி பழக்கிறதுக்காண்டி கட்டி வச்சா என்ன செய்யணும்? அதுக்குரிய தண்ணியா, அதுக்குரிய உணவா, இதெல்லாம் கவனிக்கணும். இந்த அம்மா என்ன செய்யுது? கட்டி வைக்குது, சாப்பாடு போடலை, பூனை இறந்து போச்சு, செத்து போச்சு. இப்போ அல்லாஹ் தீர்ப்பளிக்கிறான், இந்த அம்மா எவ்வளவு பெரிய நன்மை செஞ்சிருந்தாலும் இவங்க எதுக்கு தகுதி ஆயிட்டாங்க? நரகத்துக்கு தான் தகுதி. நரகத்திற்கு சென்று விட்டார். என்ன காரணம்? பூனையை கட்டி போட்டு என்ன செய்யல? சாப்பாடு அதை பராமரிக்கல. இந்த ஒரு அப்ப என்ன இஸ்லாம் சொல்கிறது என்றால், பிற உயிர்கள் விஷயத்தில் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் பிற உயிர்கள் விஷயத்தில் மனிதர்கள் மட்டும் இல்லை, மனிதர்கள் அல்லாத உயிரினங்களின் மீதும் கருணை காட்ட சொல்கிறது. அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஒரு பூனையாக இருக்கலாம், அது மாதிரி ஒரு நாயை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு தப்பான ஒழுக்கக்கேட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு, தகித்து இருக்கக்கூடிய தாகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நாய்க்கு வந்து என்ன செய்கிறாங்க? தண்ணீர் புகட்டுகிறார்கள். அந்த ஒரு காரணத்துக்காண்டி அவங்க எங்கே போயிடுறாங்க? சொர்க்கத்துக்கு போயிடுறாங்க. இந்த அம்மா நல்ல சாலிகான பெண் தான், ஆனால் என்ன செய்கிறாங்க? பூனைக்கு வந்து சரியான உணவு கொடுக்காம இருக்கிறதுனால அவங்க நரகத்துக்கு போயிடுறாங்க. அப்போ இரக்கம் என்பது ஒவ்வொரு உள்ளத்துக்கும் தேவை. இன்றைக்கி ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு எல்லாமே இந்த பார்க்குற சோசியல் மீடியாவில் ஒரு பச்சை புள்ள, சின்ன பிள்ளைய போட்டு அடிக்கிறான். யார் தகப்பன், இந்த மாதிரியான நிறைய காரியங்கள் பார்க்கிறோம். இரக்கத்தை இஸ்லாம் என்ன செய்கிறது? வர வைக்கிறது. சொர்க்கத்தை காட்டி சொல்லுது, நரகத்தை காட்டி சொல்கிறது. அதனால நாம் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால், நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நமக்கு இரக்க குணம் ஏற்க வேண்டும் என்பது ஒன்று. அது மாதிரி அண்டை வீட்டுக்காரர்களுக்கு தொல்லை தருவதற்கா இல்லையா? இது வந்து லா எதுகுலுல் ஜன்னத்தை, முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, லா எதுகுலுல் ஜன்னா, சொர்க்கத்துக்குள் நுழைய மாட்டார், மல்லா யமனு ஜாரஹு பவாயிகஹு, யாருடைய அண்டை வீட்டுக்காரர் அவர்கிட்ட பாதுகாப்பு உணர்வு ஏற்படவில்லையோ. பாதுகாப்பு உணர்வு, நல்ல கவனிக்கணும் வார்த்தையை. அவருடைய அண்டை வீட்டுக்காரர் அவர்கிட்ட பாதுகாப்பு உணர்வு. இப்போ அவர் வெளியூர் போறாருன்னு வைங்களேன், அவர் என்ன நினைக்கணும்னா, பக்கத்து வீட்டுக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கார், பாய் இருக்கார், ஏதாவது ஒன்றா என்ன செய்வார்? அவர் பார்த்துக்குவார். ஒரு பிரச்சனை ஒன்றா அவர் வந்து நிற்பார். இப்படி தான் நம்ம இருக்கணும். நல்ல விலைக்கெடுங்க, கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம எப்படி இருக்கணும்னா, நம்ம வீட்டுக்கு நம்ம எங்கள் கணவர் இருப்பார், எங்கள் அத்தா இருப்பாங்க அப்படின்னு நம்ம பிள்ளை நினைக்கிறது மட்டும் இல்லை, அதுவும் நினைக்கணும். அவங்களும் பாதுகாப்பாக இருக்கணும். என் கணவர் பார்த்துக்குவார், எங்கள் அத்தா பார்த்துக்குவாங்க, என் பிள்ளை பார்த்துக்குவான், என் தம்பி இப்படி நினைக்கிறது இருக்க, என் மனைவி எங்கள் வீட்டை நல்ல பார்த்துக்குவாங்க, அது வேற. இது கூடுதலாக போய் பக்கத்து வீட்டுக்காரங்க, பக்கத்து வீடுனா எந்த வீடு? ஒரு வீடா பக்கத்து வீடு? பக்கத்து வீடுனா எந்த வீடுங்க? வலது பக்கத்தில் ஒரு வீடு, இடது பக்கத்தில் ஒரு வீடு, எதிர்த்தாக்கில் ஒரு வீடு, எதிர்த்தாக்கில் 2 பக்கத்துலேயும் ஒரு வீடு, இப்படி சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 5-10 வீடு வந்துடும். கணக்கு போட்டால் அண்டை வீடுங்கிறது ஒரு வீடு கிடையாது. அண்டை வீடுங்கிறது இருக்க, அது ஒரு வீடா கிடையாது. இப்படி வந்துடும், ஒரு ரவுண்டு வந்துடும். இந்த ஒரு வட்டாரமே என்ன நினைக்கணும்னா, ஒவ்வொரு ஆளும் வருவார், பாய் வந்துடுவார், ஹசன் பாய் வந்து நமக்கு பேசுவார், அப்துல் கபூர் பாய் வந்து பேசுவார், ரஹீம் பாய் வந்து அப்படின்னு நினைக்கணும். அவன் வெளியூர் போகும் பொழுதோ அப்படி தானே, பாதுகாப்பு உணர்வும் ஏற்படலை. என்ன நினைக்கிறான்னா, ஐயோ நம்ம போயிட்டா இவன் பக்கத்து வீட்டுக்காரன் என்ன பண்ணுவான்னு தெரியாத அப்படின்னு நினைச்சா அவன் தகுதியுடையவன் கிடையாது. எங்க தகுதியுடையவன் கிடையாது? சொர்க்கத்துக்கு. அல்லாஹ் காப்பாற்றணும், அல்லாஹ் காப்பாற்றணும். என்ன நம்பி எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. ஏன்னா அண்டை வீட்டுக்காரங்கள்ட்ட தூரத்தில் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் எங்கிட்ட எத்தனை பேர்? 5K. எத்தனை கே? 5K. 5000 ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கேன் நான். 2 அக்கௌண்ட்டுங்க, 2லையுமே ஏற்று பார்த்தா 15K. 15,000 யார்? ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்ற வீட்டுக்காரன் யாருன்னு தெரியாது, அடுத்த வீட்டுக்காரன் யாருன்னு தெரியாது, அல்லது அடுத்த வீட்டுக்காரன்டையும் சண்டை, ஏற்ற வீட்டுக்காரன்டையும் சண்டை. ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி? இப்படிலாம் இருக்குது நடைமுறையில் இன்றைக்கி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சிட்டியில் தான் முன்னாடி அப்படி சொல்லுவாங்க, மெட்ராஸில் சொல்லுவாங்க, மெட்ரோ சிட்டியில் வளர்ந்த சிட்டிகளை சொல்லுவாங்க. இன்றைக்கி கிட்டிலாம் கிடையாது. கிராமத்துலேயும் நிலவரம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யுது? மாறி வர்றதை பார்க்குறோம். அதனால் அண்டை வீட்டுக்காரர்கள் அவர்கள் வந்து பாதுகாப்பு உணர்வை ஏற்படுத்துகிற அளவுக்கு ஒரு முஸ்லீமுடைய வாழ்வு இருக்கணும்.
அவன் தான் சொர்க்கத்துக்கு போக முடியுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு தகவல். நேரத்தை நம்ம இன்னும் நிறைய செய்திகள் என்ன செய்யுது என்னுடைய தொடர்ச்சியில் இருக்குது. சுருக்கமாக ஒரே ஒரு வார்த்தையை நாம் ஒரு சராசரி சொல்கிறாங்க, ஹுஜுபத்தின் நார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, புகாரியில் வருது, சொர்க்கம் நரகம் இருக்குதே பிஷஹவாத்தி, மனோ இச்சைகளால் மூடப்பட்டிருக்கிறது. சொர்க்கம் இருக்கிறதே கஷ்டங்களால் மூடப்பட்டிருக்கிறது. சுருக்கமான ஒரு இவ்வளவு நேரம் பேசணும்ல, இதில் சுருக்கத்தை புரிஞ்சுக்கிடுங்க. எதுவெல்லாம் மனோ இச்சைப்படி அப்படியே ஈர்த்து செல்கிறதோ அதை புரிஞ்சுக்கணும். இது என்னது? நரகத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகுது. சுபூல தூங்குறது ஜாலியாக இருக்கும், நரகம் அப்படிதானே? அதே மாதிரி செல்ஃபோனில் கண்ட ஆபாச படங்கள், மோசமான சாட்டிங்கு, மோசமான பேச்சுக்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மனசுக்கு இன்பம் தரக்கூடியதாக இருக்கும். கடைசியில் எங்கே போய் முடியும்? நரகத்தில் போய் முடியும். மனோ இச்சைகளால் நரகம் சூடப்பட்டிருக்கிறது, கஷ்டங்களால் சொர்க்கம் சூடப்பட்டிருக்கிறதுங்கிறத நாம் விளங்கிக்கணும். நாம் அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் வாழ வேண்டும் ஒரு முடிவெடுத்து விட்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் எஸ் ஆர் நோ, சரி தவறு, கூடும் கூடாது, ஹலாலு ஹராமு எல்லாம் அல்லாஹ்வுடைய ஷரியா பிரகாரம் தான் நம்ம வாழணும்னு முடிவெடுத்துட்டோம்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நம்ம எங்கே போயிடுவோம்? சொர்க்கத்துக்கு போயிடுவோம். அல்லாஹ் அப்படிப்பட்ட சொர்க்கவாதிகளாக நம்மளை வைப்பானாக என்று கூறிக்கொள்வதோடு, நம்ம இதுவரைக்கும் பார்த்த அந்த ஒரே ஒரு லிஸ்ட்டை மட்டும், உறவை துண்டிப்பவர் சொர்க்கத்துக்கு செல்ல மாட்டார் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, கோல் மூட்டுபவர் சொர்க்கத்துக்கு செல்ல மாட்டார் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, கொலை செய்பவர் சொர்க்கத்துக்கு செல்ல மாட்டார் என்று ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. அது மாதிரி பெண்கள் கணவருக்கு மாறு செய்யக்கூடிய நன்றி கெட்ட முறையில் பேசக்கூடிய அந்த பெண்களை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அது மாதிரி சொர்க்கத்தின் வாடையே நுகராத 2 சாராரை பற்றி சொல்கிறார்கள். அது மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குதிங்கால்களை சரியாக கழுவாதவர்களை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி 3 பேர் சொர்க்கத்தில் அல்லாஹ் பார்க்க கூட மாட்டான் கியாமத்தினால அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மது அருந்துபவர், அது போன்று பெற்றோர்களை துன்புறுத்துபவர், செய்த தர்மத்தை சொல்லி காட்டுபவர் சொல்கிறாங்க. அது மாதிரி அலட்சியமாக பிற உயிர்கள் விஷயத்தில் அலட்சியமாக இருக்கக்கூடிய அந்த பெண்ணை பற்றி, பூனை கொன்ற அந்த பெண்ணை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அண்டை வீட்டுக்காரர்களை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. மனோ இச்சைகள் விஷயத்தில், மனோ இச்சைகள் என்பது எங்கே கொண்டு போய் சேர்த்துரும்? நரகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருங்கிற ஒரு செய்திகளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையினால இந்த குறிப்பிட்ட இந்த நேரத்தில் சொர்க்கத்துக்கு செல்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய சில முக்கியமான காரணிகளை பற்றி நாம் உங்களிடத்தில் நினைவுபடுத்தினோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விஷயங்கள் எதிலெல்லாம் எச்சரித்தார்களோ அதிலே பேணிக்கையோடு வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை எனக்கும் இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும், சகோதர சகோதரிகள், தாய்மார்கள் அனைவர்களும் இதை புரிந்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை ரப்பு தர வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்ததுக்கு நன்றியையும் கூறி முடிக்கின்றேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.